வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. இந்த கதை 2000ஆவது வருடத்தின் பிற்பகுதிகளில் நடக்கிறது. உனக்கு என்ன வயசாகுது? சண்முக சுந்தரம் அறிவரசனிடம் சாதாரணமாகத்தான் கேட்டார். 25 முடிய போகுது. இன்னும் வேலைக்கு போகல என்று சொல்லிக்கொண்டே காஃபியை ஒருமுறை உறிஞ்சிக் கொண்டார். அறிவரசன் எதிர்த்து பேசவில்லை. சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு மாமா என்றால் பயம். அதிலும் அவனது மாமா சண்முக சுந்தரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேறு. சொல்லவா வேண்டும்? அவனுக்கு ஒவ்வொரு விடுமுறையிலும் மாமா ஊருக்கு ஏன் வந்தோம் என்று ஆகிவிடும். தினமும் அறிவரசன் அவருடன் சேர்ந்து 5 கிலோமீட்டர் ஓட வேண்டும். பிறகு உடற்பயிற்சி நடைபெறும். அறிவரசனுக்கு இடுப்பெலும்பே உடைந்து போய்விடும். இதனாலேயே அவன் விடுமுறைக்கு மாமா ஊருக்கு செல்வதே இல்லை. மாமாவை அவன் மட்டுமல்ல, அவர் குடும்பத்திலுள்ள மற்ற யாரும் கூட எதிர்த்து பேசியதே இல்லை. அறிவரசனுக்கு மாமாவின் வீடே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போலத்தான் இருக்கும். இருந்தாலும் இன்று வரை அறிவரசன் சண்முக சுந்தரத்தை எதிர்த்து பேசியதே இல்லை. ஆமா, எஸ்ஐ எக்ஸாம் எழுதின போல, என்ன ஆச்சு என்று சண்முக சுந்தரம் கேட்டார். அறிவரசன் சுய நினைவுக்கு வந்தான். அதை ஏன்னே கேக்குறீங்க? வேலை கிடைக்கிற நேரத்துல இப்படி நடந்துருச்சு என்று மகனை முந்திக் கொண்டு பதில் கூறினார் லக்ஷ்மி. என்னடா என்று சண்முக சுந்தரம் அறிவரசனை பார்த்தார். இல்ல மாமா, ரிட்டர்ன் எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட், இன்டர்வியூன்னு எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன். கடைசியில போஸ்டிங் போடுற நேரத்துல யாரோ கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்க. என்ன கேஸ்? நடந்த எக்ஸாம்ல ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்குதுன்னு யாரோ கேஸ் போட்டிருக்கிறாங்க. அடுத்த மாசம் தான் கோர்ட்ல தீர்ப்பு. அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும். இப்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் கேஸ் என்று மாமா முனகினார். அறிவரசனுக்கு மாமா இப்பொழுது எதற்கு இங்கு வந்தார் என்று தோன்றியது. அவனுடைய மாமா இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் ஒரு கல்யாணத்துக்காக வந்தவர் அப்படியே தன்னுடைய தங்கையை பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் அறிவரசனின் வீட்டுக்கு வந்தார். ஆனால் இப்பொழுது அவர் வேறு முடிவு எடுத்துவிட்டார். ஆமா லக்ஷ்மி, மாப்பிள்ளை எப்ப வருவாரு என்று சண்முக சுந்தரம் கேட்டார். 6 மணி ஆகும்னே, ஆபீஸ் முடிஞ்சுதான் வருவாங்க என்றார் லக்ஷ்மி. அடுத்ததாக அறிவரசன் பக்கம் திரும்பினார். டேய், நீ இப்ப வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அறிவரசன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அம்மாவை பார்த்தான். இவன்தானே, பாதி நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட கிரிக்கெட் விளையாடுறான், மீதி நேரம் லைப்ரரியே கெதின்னு கிடக்குறான் என்று லக்ஷ்மி சொன்னார். சரி, நீ என்னோட கிளம்பு என்று சண்முக சுந்தரம் அறிவரசனை பார்த்து கூறினார். அறிவரசன் மீண்டும் அம்மாவை பார்த்தான். எங்க அண்ணே? என்னோட ஊருக்கு தான். இன்னும் 1 மாசத்துல எஸ்ஐ ஆக போறவன் இங்க சும்மா தானே இருக்கான். என்னோட அங்க வரட்டும். போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இத பத்தி எல்லாம் இப்பவே தெரிஞ்சுக்கட்டும். சண்முக சுந்தரம் காஃபியை முழுவதுமாக குடித்து முடித்தார். சரி, அறிவு, உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் சொல்லிட்டு கிளம்பு. இன்னைக்கே போகணும். நாளைக்கு எனக்கு டியூட்டி இருக்கு என்று சண்முக சுந்தரம் சொல்லிவிட்டு ஓய்வெடுக்க அறைக்குள் போனார். அறிவரசனுக்கு சின்ன வயதிலிருந்தே அவன் மாமா சண்முக சுந்தரத்தின் மீது எந்த அளவுக்கு பயம் இருந்ததோ அதைவிட போலீஸ் வேலை மீது ஆர்வம் இருந்தது. ஊருக்குள் திண்ணையில் வெட்டிக்கதை பேசுபவர்களும் சீட்டாட்டம் ஆடுபவர்களும் மாமாவை கண்டதும் ஓடி ஒளிவதை அறிவரசன் பார்த்திருக்கிறான். அது அறிவரசனுக்கு பிடிக்கும். அதனால்தான் வீட்டில் அடம் பிடித்து போலீஸ் செலக்ஷனுக்கு போய் வந்தான். ஆனால் அறிவரசனின் அப்பாவான ராஜரத்தினத்திற்கும் அம்மாவான லக்ஷ்மிக்கும் இதில் விருப்பமே இல்லை. காரணம், அறிவரசன் அவர்களுக்கு ஒரே பிள்ளை. அறிவரசனின் அப்பா ராஜரத்தினம் தாசில்தாராக இருக்கிறார். அதோடு பரம்பரை சொத்தும் இருக்கிறது. இருப்பதை கொண்டு வாழத் தெரியாமல் பையன் போலீஸ் வேலை வேண்டுமென்று அலைகிறானே என்று அறிவரசனின் அப்பாவுக்கு கோபம். ஆனால் என்ன செய்வது? பிள்ளையின் ஆசையை மறுக்க முடியவில்லையே. அறிவரசன் போலீஸ் வேலைக்குத்தான் போவேன் என்று அடம் பிடித்து இப்பொழுது போலீஸாகவே போகிறான். அறிவரசனின் அப்பா ராஜரத்தினம் வந்ததும் சொல்லிவிட்டு சண்முக சுந்தரமும் அறிவரசனும் கிளம்பினார்கள். லக்ஷ்மி அறிவரசனிடம் 1000 அறிவுரைகள் சொன்னார். நீ என்ன லக்ஷ்மி, அவன் என்ன சின்ன குழந்தையா? நாளைக்கு போலீஸ் ஆக போறவன், எல்லாம் அவனுக்கு தெரியும் என்று சண்முக சுந்தரம் சொன்னார். அப்பாவிடமும் அம்மாவிடமும் சொல்லிக் கொண்டு விட்டு அறிவரசன் புறப்பட்டான். அவனுடைய புதிய பயணம் தொடங்கியது. தஞ்சாவூரிலிருந்து கிளம்பி திருச்சிக்கு வரும்போது மணி இரவு 9ஐ தாண்டி இருந்தது. திருச்சியிலிருந்து மாமாவின் ஊரான ஸ்ரீனிவாசபுரத்திற்கு வரும்போது மணி இரவு 10.
ஊருக்குள் சண்முக சுந்தரமும் அரிவரசனும் நுழையும்போது ஆள் அரவமே இல்லை. தெரு விளக்குகள் பிளிக் பிளிக் என்று கண்ணடித்துக் கொண்டிருந்தது. எங்கிருந்தோ ஒரு நாய் ஊளையிட்டது. சண்முக சுந்தரமும் அரிவரசனும் ஒரு மாடி வீட்டிற்கு முன்பாக போய் நின்றார்கள். வெளி விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. இருவரும் இரும்பு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். வாசலில் நின்று கொண்டு சண்முக சுந்தரம் காலிங் பெல்லை 2 முறை அழுத்தினார். 5 நொடிகளுக்கு பிறகு கதவு திறந்தது. கதவை திறந்த அத்தை மீனாட்சியை அரிவரசன் பார்த்தான். அத்தைக்கு அவன் வந்ததில் துளி கூட விருப்பமில்லை என்பதை அவரது முகமே காட்டியது. இருந்தாலும் அரிவரசன் மரியாதைக்கு, "நல்லா இருக்கீங்களா அத்தை?" என்று கேட்டான். அத்தை வேண்டா வெறுப்பாக தலையை அசைத்தாள். பிறகு, "உள்ள வாங்க" என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். "உங்களுக்கு சாப்பாடு?" என்று அத்தை மீனாட்சி சண்முக சுந்தரத்தை பார்த்து கேட்டார். "ம்ஹும், வேண்டாம். நாங்க 2 பேரும் வரும்போதே சாப்பிட்டாச்சு." "சரி. டேய் அறிவு, மேல இருக்கிற மாடி ரூம்ல போயி நீ ரெஸ்ட் எடுத்துக்க" என்றார் சண்முக சுந்தரம். "சரிங்க மாமா" என்று அரிவரசன் சொல்லிக் கொண்டிருந்தபோது அவர்கள் வீட்டின் முன்னால் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. ஜீப்பில் இருந்து இறங்கி ஒருவர் வேகமாக ஓடி வந்தார். வியர்க்க விறுவிறுக்க நின்ற கான்ஸ்டபிள் முத்துராஜ் பேச முடியாமல் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தான். "யோ முத்து, என்னய்யா இந்த நேரத்துல?" என்று சண்முக சுந்தரம் கேட்டார். "சார், கொலை, கொலை." "என்னய்யா சொல்ற? தெளிவா சொல்லுயா." "சார், பெரிய பாலத்துக்கு அடியில யாரோ ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்குது சார். எஸ்ஐ உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க." "சரி வா போகலாம்" என்று சண்முக சுந்தரம் கான்ஸ்டபிள் முத்துராஜுடன் கிளம்பிவிட்டார். கையில் பெட்டியோடு நின்று கொண்டிருந்த அரிவரசன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டான், "நல்ல வரவேற்பு." அத்தியாயம் 2. காலை சூரியனின் செங்கதிர்கள் ஜன்னல் வழியாக கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்த அரிவரசனின் மீது பட்டது. பயணத்தின் பயனாக ஏற்பட்ட களைப்பை போக்க அரிவரசன் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தான். ஒரு வழியாக 8:30 மணிக்கு மேல் எழுந்த அரிவரசன் பெட்டியிலிருந்து ஒரு துண்டை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டு கொல்லை பக்கம் வந்தான். அவன் கண்கள் எல்லாம் ரேணுகாவை தேடியது. ஒவ்வொரு விடுமுறைக்கும் மாமாவின் பயிற்சிக்கு அவன் பயந்தாலும் ஊருக்கு வராமல் இருந்ததே இல்லை. காரணம், ரேணுகா, அவனுடைய மாமன் மகள். அவளை பார்ப்பதற்காகவே அவன் மாமாவின் தொல்லைகளை எல்லாம் பொறுத்து கொள்வான். அதற்கு பிறகு பெரியவனானதும் ஊருக்கு வருவதை அவன் குறைத்து கொண்டான். அவன் ரேணுகாவை பார்த்து 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. கொல்லை பக்கம் வந்தவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ரேணுகாவின் தம்பி சூர்யா தான் நின்று கொண்டிருந்தான். அரிவரசனை பார்த்ததும் அவன் அருகே வந்தான். "எப்ப மாமா வந்த?" என்று சூர்யா கேட்டான். "நேத்து நைட்டு வந்தேன்டா. நீ எப்படி இருக்கிற?" "நல்லா இருக்கேன் மாமா." "ஆமா, உங்க அக்கா எங்க?" என்று மெல்லமாக கேட்டான். "அவ காலையிலேயே காலேஜ் போயிட்டா மாமா." "சரி மாமா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரேன் மாமா" என்று சொல்லிவிட்டு சூர்யா கிளம்பினான். சூர்யா போனதும் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து பல் துலக்கி குளித்துவிட்டு வந்தான். வீடு முழுவதும் அமைதி. அத்தை சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டில் வேறு யாருமே இல்லை. அரிவரசனுக்கு நல்ல பசி. ஆனால் அத்தையிடம் போய் சாப்பாட்டை பற்றி பேசவில்லை. அத்தை எப்பொழுதுமே அப்படித்தான். அரிவரசன் அந்த வீட்டுக்கு வந்தாலே அத்தைக்கு பிடிக்காது. அரிவரசன் அந்த வீட்டுக்கு வந்த மறுநாளே அத்தை தன்னுடைய தம்பி பிள்ளைகளை வரச் சொல்லி விடுவாள். அரிவரசன் கண் முன்னாலேயே அவனை பார்க்க வைத்துக் கொண்டே தன் தம்பி பிள்ளைகளை விழுந்து விழுந்து கவனிப்பாள். அரிவரசன் இதை பற்றியெல்லாம் மாமாவிடம் சொல்லியதே கிடையாது. அவன் அத்தையின் அறியாமை புத்தியை நினைத்து சிரித்துத்தான் கொள்வான். சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இடம் தெரியும். மாமா வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில்தான் இருந்தது. ஆனால் ஊரை விட்டு தள்ளி தனியாக இருக்கிறது. தெருவில் நடந்து போகும் அரிவரசனை ஊர்க்காரர்கள் வினோதமாக பார்த்தார்கள். புதியவன் ஒருவன் ஊருக்குள் வந்தால் ஒவ்வொருவரும் பார்க்கும் பார்வை இப்படித்தான் இருக்குமோ என்று அரிவரசன் நினைத்து கொண்டான். அரிவரசன் வயிற்றுக்குள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சத்தம் கேட்டது. இன்னமும் சிறிது நேரத்தில் வயிற்றுக்குடலை அரித்துவிடும் நிலை. கடைவீதி பக்கம் வந்திருந்த அரிவரசன் தேடி பிடித்து ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தான். இருக்கையில் அமர்ந்து தனக்கு தேவையானதை சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தான். எதிர்ப்பக்கம் நின்று கொண்டிருந்த யாரோ ஒரு போலீஸ்காரன் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அரிவரசன் வெளியே எட்டி பார்த்தான். வெளியே ஒரு போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. அந்த போலீஸ்காரன் அரிவரசனை நெருங்கி வந்தான். "டே அறிவு, என்ன தெரியலையா?" போலீஸ்காரனை அரிவரசன் உற்று பார்த்தான். "அடடே, மணி!" என்று அவனுக்கு கத்தத் தோன்றியது. "டே மணி, நீயா? நீ போலீஸா?"
என்று ஆச்சரியத்தோடு அறிவரசன் கேட்டான். ஆமாண்டா, நீ பாக்கறது உண்மைதான். விடுமுறைக்கு மாமா ஊருக்கு வந்தபோது அறிவரசனின் சிறிய வயது நண்பனானவன் மணி. மணியோடு சேர்ந்து அறிவரசன் இந்த ஊர் முழுக்க சுற்றியிருக்கிறான். 3 வருடங்களுக்கு முன்பு பார்த்த மணியா இப்பொழுது போலீஸாக இருக்கிறான்? உண்மைதான். மணி போலீஸ். ஒரு போலீஸ் தான். 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்த மணி உள்ளூரிலேயே போலீஸ் டிரைவர் ஆகிவிட்டான். என்னடா பேசு என்றான் மணி. இப்பவும் நீ போலீஸ் ஆனதை என்னால நம்பவே முடியலடா. என்னடா பண்றது? நான் படிச்ச படிப்புக்கு போலீஸ் டிரைவர் வேலை கிடைச்சது. 3 அக்கா வேற இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வேலைக்கு வந்தேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சதுதான். சரி, என்ன விடு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். போஸ்டிங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதற்குள் சப்ளையர் 4 கல் இட்லிகளை அரிவரசன் இலையில் இட்டு சாம்பாரை இல்லை இல்லை தண்ணீரை ஊற்றினான். சரிடா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் மணி. எல்லாம் எங்க மாமா வேலைடா. எப்படியும் ஒரு மாசத்துல போலீஸ் ஆக போற. அதனால என் கூட வந்து கேஸ் பத்தி தெரிஞ்சுக்கோன்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. உண்மைய சொல்லு. நீ விருப்பப்படாமையா இங்க வந்திருக்கிற என்று கேட்டுவிட்டு மணி சிரித்தான். என்னடா சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? சின்ன வயசுலயே இன்ஸ்பெக்டர் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்ப. இப்போ சொல்லவா வேணும்? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ இப்போ எங்க போற? நேத்து பெரிய பாலத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடந்திருக்கு. இப்ப டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வண்டிக்கு டீசல் போட வந்தேன். அங்கதான் போகணும். இரு இரு, நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு அறிவரசன் அவசர அவசரமாக சாப்பிட்டான். அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் அழுகை சத்தமும் ஓலமும் சுப்பிரபாதம் போல ஒலித்துக் கொண்டிருந்தது. அறிவரசனும் மணியும் வண்டியில் இருந்து இறங்கி போனார்கள். தூரத்தில் மர பெஞ்சில் இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் அறிவரசன் நேற்று இரவு பார்த்த கான்ஸ்டபிள் முத்துராஜும் இன்னொரு போலீஸ்காரரும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த போலீஸ்காரர் யார் என்று மணியிடம் கேட்பதற்குள் அவனே அந்த போலீஸ்காரரை பற்றி அறிவரசனிடம் கூறினான். டே அறிவு, அங்க ஒரு போலீஸ்காரன் நிக்கிறான் பாத்தியா? அவன்கிட்ட நீ அதிகம் பேச்சு வச்சுக்காத. அவன் ஒரு மாதிரி. யார் அவரு? அவருதான் எஸ்ஐ சத்யமூர்த்தி. மோசமான ஆளு. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். அப்படியா? ஆமாண்டா. அவன் மார்க்கெட்ல மாமூல் வாங்குவான். உங்க மாமா தான் ரொம்ப நேர்மையான ஆளாச்சே. நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். உங்க மாமாவும் எஸ்ஐய கண்டிச்சாரு. அதுல இருந்து அந்த எஸ்ஐ என் மேல செம்ம கோவத்துல இருக்கிறான். ஆனா இப்ப எஸ்ஐ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு. என்ன விஷயம்? 1 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. இன்னும் அந்த கேஸ எஸ்ஐ சால்வ் பண்ணவே இல்ல. அதனால எஸ்ஐக்கு செம்ம பிரஷர். அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா? என்றான் அறிவரசன். தெரியல. ஆனா அது ரொம்ப கொடூரமான கொலை. உங்க மாமாவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஆடி போயிடாரு. இப்ப நடந்த கொலை மாதிரியே ரொம்ப மோசம் என்றபோது இருவரும் இன்ஸ்பெக்டர் அருகே வந்திருந்தார்கள். 2ம் ஒரே மாதிரி கொலையா? அறிவரசனின் மனம் என்னென்னமோ யோசித்தது. அவன் யோசனையை ஆமோதிப்பது போல எங்கிருந்தோ ஊதல் ஒலி கேட்டது. அத்தியாயம் 3. அறிவரசனும் மணியும் தன்னை நெருங்கி வருவதை சண்முக சுந்தரம் பார்த்துவிட்டு மர பெஞ்சிலிருந்து எழுந்தார். டே அறிவு, நானே உன்னை வர சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, சத்யமூர்த்தி, நீங்க மத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். சண்முக சுந்தரமும் டிரைவர் மணியும் அங்கிருந்து போனதும் அவ்வளவு நேரம் நின்று பொறுத்து கொண்டிருந்த எஸ்ஐ சத்யமூர்த்தி கழிவறை பக்கம் போனார். நின்று கொண்டிருந்த அறிவரசனை பார்த்து கான்ஸ்டபிள் முத்துராஜ் கூழை சிரிப்பு சிரித்தார். நீங்க ஐயாவோட தங்கச்சி பையன் தானே என்று சிரிப்புடன் முத்துராஜ் கேட்டார். ஆமா. முத்துராஜுக்கு தெரியாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எதுவுமே நடக்காது. அறிவரசன் யார், எதற்கு வந்திருக்கிறான் என்பதெல்லாம் முத்துராஜுக்கு தெரியும். இருந்தாலும் எதுவுமே தெரியாதது போல அறிவரசனுடன் பேசிக் கொண்டிருந்தார். சின்ன வயசுல பார்த்தது. இப்போ ஆளே அடையாளம் தெரியாம வளர்ந்துட்டீங்க என்று சொல்லிவிட்டு முத்துராஜ் சிரித்தார். இதில் சிரிக்க அப்படி என்ன இருக்கிறது என்று அறிவரசனுக்கு தோன்றியது. அதிலும் அவரின் ஹாஸ்யம் தனியாக தெரிந்தது. தீப்பிழம்புக்குள் பனிக்கட்டி இருப்பது போல அவ்வளவு அழுகை சத்தத்திற்கிடையே அவரது சிரிப்பு சத்தம் கேட்டது. சரிண்ணே, டெட் பாடி யாருன்னு தெரிஞ்சுதா? வேண்டாத பேச்சையெல்லாம் விட்டுவிட்டு தனக்கு தேவையானதை அறிவரசன் தெரிந்து கொள்ள முயன்றான். ஏன் தெரியாம? அதெல்லாம் ராத்திரியே தெரிஞ்சு போயிடுச்சு. பொண்ணு பேரு பூங்கொடி. டவுன்ல தான் அந்த பொண்ணோட வீடு இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா கூட வந்து டெட் பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
என்று சொல்லிவிட்டு முத்துராஜ் சற்று தள்ளி இருந்த ஒரு தூங்கு மூஞ்சி மரத்தை காட்டினார். தூங்கு மூஞ்சி மரத்தின் அடியில் பூங்கொடியின் அப்பாவும் அம்மாவும் இருந்தார்கள். பூங்கொடியின் அப்பா மெல்லமாக அழுது கொண்டிருந்தார். ஆணின் அழுகை அவ்வளவு விகாரமாக இருந்தது. அவரின் பக்கத்தில் அழக்கூட தெம்பில்லாமல் பூங்கொடியின் அம்மா நினைவிழந்து கிடந்தாள். அவளை ஒரு அம்மாள் தேற்றிக் கொண்டிருந்தாள். இன்னமும் சில பேரும் பூங்கொடியின் தோழிகள் 2 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். அறிவரசன் அவர்களிடம் சென்று ஏதாவது விசாரிக்கலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பிணவரையின் கதவை திறந்து கொண்டு டாக்டர் தாமஸ் வெளியே வந்தார். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா என்று கான்ஸ்டபிள் முத்துராஜ் கேட்டார். ம், கொஞ்ச நேரம் ஆகும். வெயிட் பண்ணி காம்பவுண்டர் கிட்ட வாங்கிக்கிட்டு போங்க. அவர் குரலில் அப்படி ஒரு நடுக்கம். முத்துராஜ் இந்த விஷயத்தை எஸ்ஐ சத்யமூர்த்தியிடம் சொல்ல அங்கிருந்து போனார். முத்துராஜிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து போக நினைத்த டாக்டர் தாமஸை அறிவரசன் இடைமறித்தான். டாக்டர், எந்த மாதிரி அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கிறா? நீங்க யாரு? நானும் போலீஸ் தான் என்று பதட்டமே இல்லாமல் ஒரு பொய்யை கூறினான். கர்த்தரே என்று முனகிவிட்டு தாமஸ் தொடர்ந்து பேசினார். இது மாதிரி கொலைய நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. அந்த பொண்ண ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கிறான். 2 நாள் முழுக்க அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணியிருக்கான். பிளேடால அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க கீறி இருக்கிறான். ஒரு சிங்கம் சின்ன குழந்தையை எப்படி வேட்டையாடுமோ அதே மாதிரி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம அந்த பொண்ண கொலை பண்ணி இருக்கான். அவன்லாம் மனுஷனே கிடையாது, மிருகம். ரேப் ஏதாவது? அதெல்லாம் இல்ல. அந்த பொண்ணோட நாக்கு மட்டும் துண்டிக்கப்பட்டு இருக்கு. அப்புறம் இங்க என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சத்யமூர்த்தியின் குரல் கேட்டது. அறிவரசன் தனக்கு பின்னால் திரும்பி பார்த்தான். சத்யமூர்த்தியும் முத்துராஜும் நின்று கொண்டிருந்தார்கள். அறிவரசனை பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்கள் அனைத்தையும் முத்துராஜ் சத்யமூர்த்தியிடம் எப்பொழுதோ ரிப்போர்ட் பண்ணியிருந்தான். டாக்டர், நீங்க போங்க என்று டாக்டர் தாமஸை பார்த்து சத்யமூர்த்தி சொன்னார். டாக்டர் போனதும், தம்பி, இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. ஊருக்கு வந்தா ஊரை மட்டும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருங்க. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. என்ன, புரிஞ்சுதா என்று சத்யமூர்த்தி கேட்டார். அறிவரசன் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து போனான். முத்துராஜ் தூங்கு மூஞ்சி மரத்து பக்கம் விஷயத்தை சொல்ல போனார். அறிவரசன் ஆஸ்பத்திரியை கடந்து போவதற்குள் ஒரு ஆணும் பெண்ணும் அலறி துடிக்கும் சத்தம் கேட்டது. அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அறிவரசன் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். சிறிது நேரம் யாருக்காகவோ அறிவரசன் ஆஸ்பத்திரியின் வெளியில் காத்திருந்தான். பிறகு ஒருவரிடம் பேசிவிட்டு மார்க்கெட் பக்கமாக வந்து வீட்டிற்கு வரும்போது மணி மதியம் 12 ஆகிவிட்டது. மாமா குளித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து காலையில் படிக்காத பத்திரிகையை இப்பொழுது படித்துக் கொண்டிருந்தார். அத்தை மதிய சாப்பாடு தயார் செய்து கொண்டிருந்தாள். டே அறிவு, வா, இங்க வந்து உட்காரு என்றார் சண்முக சுந்தரம். பரவாயில்ல மாமா. சரி, காலையில சாப்பிட்டியா? என்ன தந்தா உன்னோட அத்தை? இட்லி மாமா. பொய்தான் கூறினான். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரி, வா சாப்பிடலாம் என்று சண்முக சுந்தரம் அறிவரசனை கூட்டிக் கொண்டு சென்றார். சண்முக சுந்தரம் சாப்பிட்டு விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய்விட்டார். காலையில் நேர்ந்த விஷயங்களும் அவன் சந்தித்து பேசிய ஒருவரும் அறிவரசனை குழப்பத்தில் ஆழ்த்த லியோ டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் புத்தகத்தை எடுத்து படித்தான். பிறகு எப்பொழுது உறங்கினோம் என்று தெரியாமலேயே உறங்கி போனான். மாலை 4 மணிக்கு மேல் ரேணுகா சோர்ந்து போய் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்தாள். பேக்கை தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவை தேடினாள். அம்மா, அம்மா என்று கூப்பிட்டுக் கொண்டே சமையலறையில் போய் பார்த்தாள். அம்மா அங்கு இல்லை. இன்னும் 2 அறைகளில் போய் பார்த்துவிட்டு மாடி அறைக்கு போனாள். அங்கு அம்மா இல்லை. ஆனால் ஒரு புது பெட்டி இருந்தது. பெட்டி முழுக்க புத்தகங்களும் ஆண்கள் அணிந்து கொள்ளும் துணிகள் சிலதும் இருந்தன. இதெல்லாம் யாரோடது என்று யோசித்துக் கொண்டே அவள் நிலைக்கதவை தாண்ட, அதே நேரத்தில் கிணற்றடிக்கு போய்விட்டு வந்த அறிவரசனும் உள்ளே நுழைய, எதிர்பாராமல் நேர்ந்த சந்திப்பால் அவள் நிலை தடுமாற சரிந்து கீழே விழப்போனாள். நல்ல வேளையாக கீழே விழப்போனவளை அறிவரசன் இழுத்து நிலை நிறுத்தினான். அறிவரசனது கைகள் அவள் இடையில். இருவரும் சிறிது நொடிகள் தங்களை மறந்து போய்விட்டார்கள். இருவருமே இதற்காகத்தான் காத்திருந்தது போல மெய்மறந்து நின்றார்கள். வாட்டமுள்ள தாமரை மொட்டுக்கள் போன்ற ரேணுகாவின் கண்களை அவன் பார்த்தான். சரியான நேரத்தில் ரேணுகா விழித்துக் கொண்டாள். அவன் அரவணைப்பிலிருந்து விலகி அப்பால் போனாள். சில வினாடிகள் கழித்து, நீங்க எப்ப வந்தீங்க என்று ரேணுகா கேட்டாள். நான் வந்தத யாருமே உன்கிட்ட சொல்லலையா? அறிவரசன் ஆச்சரியமாக கேட்டான். இல்லையே, அப்பாவை நான் இன்னும் பார்க்கவே இல்ல. அம்மாவும் உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லல என்று வெகுளியாக சொன்னாள். அறிவரசன் ஏதோ பேச வாயெடுக்க அதற்குள் அத்தை மீனாட்சி வர
ரேணுகா அங்கிருந்து போய்விட்டாள். மாடி அறையிலிருந்து இறங்கி வரும் ரேணுகாவை மீனாட்சி கோபமாக பார்த்தாள். "எதுக்குடி மேல போன?" என்று கடுகடுப்பாக மீனாட்சி பேசினார். "உன்ன தேடிக்கிட்டு தாம்மா." "நிறுத்திரி, போடி உன் ரூமுக்கு." மீனாட்சிக்கு அவ்வளவு கோபம். ஆனால் ரேணுகாவுக்கு வருத்தம். எதுவும் பேசாமல் தன் அறைக்கு போய்விட்டாள். மாலை நேரம். சூரியன் அஸ்தமனமாகிக் கொண்டிருந்தது. இரத்த நிறத்தில் வானம் சிவந்து கொண்டிருந்தது. பெயரறியா பறவைகள் கூடு திரும்பிக் கொண்டிருந்தன. வானத்தில் நடக்கும் வர்ண ஜாலங்களை பார்க்காமல் மாடியில் நின்று கொண்டிருந்த அரிவரசன் குழம்பி போயிருந்தான். காலையில் அவன் அறிந்து கொண்ட விஷயங்கள் அவனை நன்கு குழப்பி விட்டிருந்தது. அடுத்து நடக்க இருக்கும் விஷயங்களை நினைத்து அவன் மனம் கசந்து போயிருந்தது. ஜில் காற்றுக்கிடையே வந்து போகும் கதகதப்பு போல எப்பொழுதாவது ரேணுகாவின் நினைப்பு வரும்போது மட்டும் அவனது மனம் சிறிது மகிழ்கிறது. மற்ற நேரமெல்லாம் யோசனைதான். யார் என்ன நினைத்தாலும் நடக்கவிருப்பது நடந்தே ஆகும் என்று யாரோ தெருவோடு போன ஒருவர் சொல்லிக் கொண்டு போனது அரிவரசனின் காதில் விழுந்தது. அத்தியாயம் 4. எவ்வளவு நேரம் மாடியிலேயே நின்று கொண்டிருந்தோம் என்று அரிவரசனுக்கு தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் மாடியிலேயே இருந்துவிட்டு தனது அறைக்கு வந்தான். ரேணுகாவின் அறையில் அவளும் அவள் தம்பியும் படித்துக் கொண்டிருந்தார்கள். ரேணுகாவின் தம்பி சூர்யா 10வது படிக்கிறான். அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று வீட்டில் சொல்வதால் எப்பொழுது பார்த்தாலும் படித்துக் கொண்டே இருக்கிறான். தனது அறையில் உட்கார்ந்திருந்த அரிவரசனுக்கு சோர்வு தட்டியதால் சண்முக சுந்தரத்தின் அறைக்கு சென்று பழைய கேஸ் ஃபைல்களை பார்க்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கீழே வந்தான். ஆனால் அவன் கண்ணில் பட்டதோ ரேணுகாவின் அறைதான். யதார்த்தமாக நுழைவது போல அறைக்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் கட்டிலில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த ரேணுகா கீழே இறங்கினாள். "என்னடா சூர்யா, என்ன எழுதுற?" "ஹோம்ஒர்க் மாமா." "என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிற? நாளைக்கு வா, நம்ம 2 பேரும் கிரிக்கெட் விளையாட போகலாம்." "ஏன் மாமா நீங்க வேற, அதிக மார்க் வாங்கணும்னு அம்மா போட்டு தொல்லை பண்றாங்க. இதுல எங்க விளையாடுறது?" என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மீனாட்சி சூர்யாவை அழைத்தாள். சூர்யா அறையிலிருந்து போனதும் அரிவரசன் ரேணுகாவிடம் கொஞ்சம் நெருங்கி போனான். "நீ என்ன எழுதுற? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா?" என்று கேட்டான். "ம், ஹெல்ப் பண்ணுங்க." என்று தனது நோட்டை தூக்கி அவன் கையில் கொடுத்தாள். அதை பார்த்த அரிவரசனுக்கு தலை சுற்றியது. நோட்டு முழுக்க கணக்குகள். அரிவரசனுக்கும் கணிதத்திற்கும் ஜென்ம பகை. அதோடு இப்பொழுதுதான் அவனுக்கு ரேணுகா எம்எஸ்சி மேக்ஸ் படிப்பது ஞாபகம் வந்தது. அது மட்டுமா, தான் 10ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் வெற்றி பெறச் செய்த சாகசங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அரிவரசன் விழிப்பதை பார்த்து ரேணுகா சிரித்தாள். "ஏன் சிரிக்கிற?" என்று கேட்டான். "அத குடுங்க. எம்ஏ தமிழ் படிச்சவருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பதிகம் பாடத்தான் லாயக்கு." என்று சொல்லிவிட்டு ரேணுகா மீண்டும் சிரித்தாள். "ரொம்ப சிரிக்காத. எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. அவ்வளவுதான்." "தமிழ் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? பாத்தியா, உன்ன மாதிரி படிச்சவங்க எல்லாம் இப்படி நினைக்கிறதுனால தான் தமிழ் மொழி அழிஞ்சுகிட்டு இருக்கு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, மொழி அழிஞ்சா இனமும் அழியும். மொழி அழிப்பு தான் இன அழிப்போட ஆரம்பம்." "சரி, தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கட்டுமா?" "என்ன கேள்வி? கேளு." "இல்ல, நான் என்ன படிக்கிறேங்கிறத மட்டும் மறந்தீங்களா? இல்ல என்னையும் மறந்துட்டீங்களா?" என்று கேட்டுவிட்டு அரிவரசனை மௌனமாக பார்த்தாள். அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் இருப்பது அரிவரசனுக்கு புரிந்தது. அதற்கு பதில் சொல்வதற்குள் சூர்யா வந்துவிட்டான். உள்ளே நுழைந்த சூர்யா, "அக்கா, உன்ன அம்மா கூப்பிடுறாங்க." என்றான். அம்மா இங்கு வருவதற்குள் நாமே அங்கு போய்விடலாம் என்று எண்ணி ரேணுகா அங்கிருந்து போய்விட்டாள். அவள் போனதும் அரிவரசன் சண்முக சுந்தரத்தின் அறைக்கு போனான். இந்த அறை சண்முக சுந்தரத்தின் படுக்கை அறை அல்ல. இது அவரின் தனி அறை. பழைய வழக்குகளின் கேஸ் ஃபைல்களும் குற்றப்பத்திரிகைகளும் விசாரணையின் போது கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்களும் உள்ள அறை. அறைக்குள் நுழைந்த அரிவரசன் தனக்கு தேவையான ஃபைல்களை தேடி எடுத்துக் கொண்டிருந்தான். முக்கியமாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தேடி எடுத்தான். தனக்கு தேவையான ஃபைல்களையும் ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு தனது அறைக்கு வந்து ரொம்ப நேரம் எதையெதையோ படித்துக் கொண்டிருந்தான். நைட் டியூட்டிக்கு போன சண்முக சுந்தரம் வந்த பிறகுதான் அரிவரசன் உறங்கினான். காலை வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஆமையைப் போல இயங்கிக் கொண்டிருந்தது. வாசலில் நின்றிருந்த போலீஸ் ஜீப்பை அழகாக கழுவிக் கொண்டிருந்தான் மணி. கையில் ஃபைல் ஒன்றை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த அரிவரசன் மணி அருகில் வந்தான். "என்னடா இந்த பக்கம்?" என்றான் மணி. "ஒன்னும் இல்ல" என்று சொல்லிவிட்டு அரிவரசன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்.
ரைட்டர் கணபதியின் இருக்கைக்கு எதிரே இருந்த பெஞ்சில் உட்கார்ந்தான். சிறிது நேரம் கழித்து தனது கடமைகளை முடித்துக்கொண்டு உள்ளே வந்தான் மணி. இன்ஸ்பெக்டரின் அறையில் குடி தண்ணீர் பிடித்து வைக்கப் போனான். இன்ஸ்பெக்டர் அறையில் இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரமும் அவருக்கு எதிரே எஸ்ஐ சத்யமூர்த்தியும் அமர்ந்திருந்தார்கள். அறைக்குள் நுழைந்த மணியை பார்த்து, வெளியில அறிவு இருப்பான், அவனை வர சொல்லு என்றார் சண்முக சுந்தரம். இப்பொழுது எதற்கு அந்த பையனை இன்ஸ்பெக்டர் வர சொல்றார் என்று புரியாமல் இருந்தார் எஸ்ஐ சத்யமூர்த்தி. அறிவரசன் இன்ஸ்பெக்டர் அறைக்குள் வந்தான். உட்கார் அறிவு. பரவாயில்ல மாமா என்று விட்டு அறிவரசன் நின்றான். சார், இப்ப எதுக்கு இந்த பையனை வர சொன்னீங்க? இவன் ஏதோ கேஸ்ல முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொன்னான். அதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு வர சொன்னேன் என்றார் சண்முக சுந்தரம். ஆரம்பத்திலிருந்தே அறிவரசனை சத்யமூர்த்திக்கு பிடிக்கவே இல்லை. இப்பொழுது என்னவென்றால் இன்ஸ்பெக்டர் வேறு இவனை கேஸுக்குள் இழுத்து விடுகிறார் என்று மனதுக்குள் பொறுமினார் சத்யமூர்த்தி. சார், இந்த பையன் சொல்ற கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் அந்த சந்தியா கேஸ சீக்கிரமா சால்வ் பண்ணணும். சார், சந்தியா கேஸும் பூங்கொடி கேஸும் ஒண்ணுதான். தனித்தனியா விசாரிக்க வேண்டாம் என்று குறுக்கிட்டு பேசினான் அறிவரசன். என்ன சொல்ற தம்பி என்று கேட்டார் சத்யமூர்த்தி. அறிவரசன் தன் கையில் வைத்திருந்த ஃபைலை மேஜையில் வைத்தான். அதிலிருந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், சில போட்டோக்கள் எடுத்து மேஜையில் பரப்பினான். சார், அந்த பூங்கொடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுங்க என்று சத்யமூர்த்தியை பார்த்து அறிவரசன் கேட்டான். அது எதுக்கு என்பது போல சத்யமூர்த்தி இன்ஸ்பெக்டரை பார்த்தார். கொடுங்க சார், என்னதான் சொல்றான்னு கேட்போம் என்றார் சண்முக சுந்தரம். சத்யமூர்த்தியும் வெறுப்போடு ரிப்போர்ட்டை கொடுத்தார். அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கி இருவருக்கும் தெரியுமாறு மேஜையில் வைத்தான். பிறகு அறிவரசன் பேசினான். இது போன மாசம் கொலை செய்யப்பட்ட சந்தியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது இப்போ கொலை செய்யப்பட்ட பூங்கொடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். 2 ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது 2 பொண்ணுங்களும் கொலை செய்யப்பட்ட முறை ஒண்ணுதான். 2 பொண்ணுங்களோட உடல் முழுக்க பிளேடு காயங்கள் இருக்கு. 2 பொண்ணுங்களும் ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 2 பொண்ணுங்களோட நாக்கும் துண்டிக்கப்பட்டு இருக்கு. இந்த காரணமே போதும் 2 கொலையும் செஞ்சது ஒரே ஆள்னு நிரூபிக்க. தம்பி, எனக்கு தெரிஞ்சு நீங்க நாவல் எழுத போகலான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சார்? இந்த காலம் சினிமாவ பார்த்து கொலை பண்ற காலம். சந்தியாவோட கேஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தன் நம்மள குழப்பணுங்கிறதுக்காகவே பூங்கொடிய அதே மெத்தடுல கொலை பண்ணியிருக்கலாம் இல்லையா? என்று அறிவரசன் பேசி முடிப்பதற்குள் குறுக்கிட்டார் சத்யமூர்த்தி. இருங்க சார், நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். சந்தியாவும் பூங்கொடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ற அறிவரசனை இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் ஆச்சரியத்தோடு பார்த்தார். என்ன சொல்ற அறிவு? ஆமா. 2 பேரும் கேவிஆர் விமென்ஸ் காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க. அதுவும் ஒரே மேஜர். 2 பேரும் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் பொதுவான எதிரி ஒருத்தன் தான் அந்த 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் ஒரு காரணமா? என்றார் சத்யமூர்த்தி. அறிவரசன் எது சொன்னாலும் அதை தட்டி கழிப்பதே சத்யமூர்த்தியின் நோக்கமாக இருந்தது. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அறிவு? நேத்து ஆஸ்பத்திரியில பூங்கொடியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு வந்திருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்து அவங்கள சந்திச்சேன். அந்த பொண்ணுங்க தான் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. சார், இதையெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாமே யூகம் தான். இந்த பையன் சொல்றது எல்லாமே கற்பனை. இப்படியெல்லாம் கூறிய சத்யமூர்த்தியின் மீது அறிவரசனுக்கு கோபமாக வந்தது. சரி, பிரச்சனை வேண்டாம். அந்த சந்தியாவோட கேஸ இன்னும் 1 வீக்ல நீங்க முடிக்கணும் சத்யமூர்த்தி. உங்குடியோட கேஸ எனக்கு பதிலா அறிவு பார்த்துப்பான் என்றார் சண்முக சுந்தரம். சத்யமூர்த்தி அங்கிருந்து போனார். அறிவு, சத்யமூர்த்தி எப்பவுமே அப்படித்தான். நீ அத பத்தியெல்லாம் யோசிக்காம கேஸ்ல கவனத்தை செலுத்து. உனக்கு உதவியா டிரைவர் மணிய கூட வச்சுக்கோ என்றார் சண்முக சுந்தரம். அறிவரசன் தலையசைத்தான். மதிய நேரத்தில் சோர்ந்து போய் வீடு வந்து சேர்ந்தான் அறிவரசன். சாப்பாடு பற்றிய சிந்தனையே இல்லாமல் தனது அறைக்கு போனான். அறைக்குள் போனதுமே தன் கையில் வைத்திருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகளையும் அந்த பெண்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் மேஜையில் வைத்தான். நாற்காலியை எடுத்து மேஜைக்கு அருகே போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். ஏதாவது விஷயம் கிடைக்குமா என்று அந்த ஆவணங்கள் முழுக்க கண்களை அலையவிட்டான். கொலைகாரனை பற்றி எந்த தடயமும் கிடைக்கவில்லை. கைரேகை, கால் தடம், அவன் முடி, நகம் என்று எதுவுமே இதுவரை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் கொலைகாரனை எப்படி பிடிப்பது? அறிவரசன் யோசித்தான். வித்தியாசமாக ஒரு காரியம் செய்து பார்க்கலாம் என்று தோன்றியது. உடனே அறிவரசன் நண்பன் மணியை சந்திக்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக நினைத்து நாற்காலியிலிருந்து எழுந்தான். தனக்கு பின்னால் யாரோ நிற்பது போல அவனுக்கு தோன்றியது. திரும்பி பார்த்தான்.
அத்தியாயம் 5. யாரோ பின்னால் நிற்பதை உணர்ந்து அறிவரசன் திரும்பி பார்த்தான். மணி நின்று கொண்டிருந்தான். டே மணி, உன்னை நானே பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட என்று அறிவரசன் உற்சாகமாக பேசினான். எதுக்குடா? ஒரு முக்கியமான விஷயம். வா, போகும்போது சொல்றேன். ஜீப்ல தானே வந்த? ஆமா, ஏன் கேக்குற? சொல்றேன் வாடா. டேய், நான் உங்க மாமாவுக்கு மதிய சாப்பாடு எடுத்துக்கிட்டு போக வந்திருக்கிறேன். என்னாலெல்லாம் வர முடியாது. மணி என்ன சொன்ன போதிலும் அறிவரசன் அவனது பேச்சை கேட்கவே இல்லை. நான் மாமா கிட்ட டெலிபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். போதுமா? என்று சொல்லிவிட்டு அறிவரசன் மணியை அங்கிருந்து அவசரமாக கூட்டி போனான். சாப்பாடு எடுத்து போக வந்த மணியை அறிவரசன் எங்கேயோ அழைத்து கொண்டு போவதை பார்த்த அத்தை கோபப்பட்டார். அந்த போலீஸ் ஜீப் டவுன் சாலையை கடந்து போய்க் கொண்டிருந்தது. ஜீப்பை ஓட்டிக் கொண்டிருந்த மணி அருகே அமர்ந்திருந்த அறிவரசனை பார்த்து, இப்ப எதுக்குடா அங்க போகணும் என்று கேட்டான். இந்த கேஸ்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்கவே இல்ல. அதான் நானே ஒரு வழிய கண்டுபிடிச்சிருக்கிறேன். உனக்கு ஏன்டா இந்த வேலை? கேஸ் முடிய போகுது. மணி சொன்னது அறிவரசனுக்கு ஆச்சரியத்தை தந்தது என்பதை விட நிறைய கேள்விகளைத்தான் எழுப்பியது. எப்படிடா சொல்ற? எஸ்ஐ சத்யமூர்த்தி இருக்காருல்ல, அவரு போலியா ஒரு ஆளை செட் பண்ணி சந்தியாவ அந்த ஆள் தான் கொலை செஞ்சான்னு சொல்லி சந்தியா கேஸ க்ளோஸ் பண்ண போறாரு. உண்மையாவா? ஆமா. கான்ஸ்டபிள் முத்துராஜு தான் சொன்னாரு. அதனால நீ கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இல்லனா சந்தியாவ கொன்னது வேற ஆள், பூங்கொடிய கொன்னது வேற ஆள்னு ஆயிடும். அந்த சத்யமூர்த்தி ஏன்டா இப்படி பண்றாரு என்று வெறுப்போடு அறிவரசன் கேட்டான். அது அவரோட பிரச்சனை. சந்தியா கொலை செய்யப்பட்டு 1 மாசம் ஆகுது. இதுக்கு மேலயும் கேஸ க்ளோஸ் பண்ணலைன்னா அவருக்கு ப்ராப்ளம். அதான் போலியான ஆளை ரெடி பண்றாரு. அவரு சந்தியா கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா கொலைகள் தொடர்ந்து நடக்குமே. இப்படி அறிவரசன் சொன்னதும் மணிக்கு ஒரு மாதிரியாக போய்விட்டது. ஏன்டா இப்படி சொல்ற என்று மணி கேட்டான். ஆமாண்டா, கொலை பண்றவன் தான் மாட்டக்கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனா இந்த கொலைகாரன் அப்படி இல்ல. சந்தியா அப்புறம் பூங்கொடி டெட் பாடிய பொது இடத்துல போட்டிருக்கிறான். தான் கொலை பண்றது இந்த ஊருக்கே தெரியணும்னு நினைக்கிறான். எப்பவுமே கோபத்துல கொலை பண்றவன கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவன் நிதானமா கொலை பண்றவன். இவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்று அறிவரசன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஜீப் திடீரென்று நின்றது. பேசிக் கொண்டிருந்த அறிவரசன் தூக்கத்திலிருந்து விழித்தவனைப் போல மணியை பார்த்தான். சாலை முழுக்க வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. ஜீப் போவதற்கு இடமே இல்லை. அறிவரசனும் மணியும் ஜீப்பிலிருந்து கீழே இறங்கினார்கள். முன்னால் நின்று கொண்டிருந்த வாகனங்களை கடந்து போனார்கள். சில வாகனங்களை கடந்து போனதும் சாலையில் ஒரு ஆம்புலன்ஸ் நிற்பது தெரிந்தது. ஆம்புலன்ஸில் ஒருவரின் சடலத்தை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆம்புலன்ஸிற்கு சில போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். யாருன்னே தெரியல. இந்த பெரியவரே அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். பாவம், அநியாயமா செத்து போயிட்டாரு என்று பக்கத்தில் நின்ற ஒருத்தரிடம் யாரோ ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார். மணி அங்கு ஆம்புலன்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த எஸ்ஐ ஒருவரை பார்த்து சல்யூட் வைத்தான். அவரும் மணியை பார்த்து தலையசைத்தார். யார் இவரு என்று அறிவரசன் கேட்டான். K4 ஸ்டேஷன் எஸ்ஐ தனபால். இந்த ஏரியா எல்லாம் K4 ஸ்டேஷன் லிமிட்ல தான் வரும் என்று மணி சொன்னான். ஆம்புலன்ஸ் இறந்தவரின் உடலை ஏற்றிக்கொண்டு போனது. உடனே போலீஸ்காரர்கள் வாகன நெரிசலை சரி செய்தார்கள். அறிவரசனும் மணியும் திரும்ப வந்து ஜீப்பில் ஏறிக்கொண்டார்கள். மணி ஜீப்பை இயக்கினான். கேவிஆர் மகளிர் கல்லூரி சாலையின் இடதுபுறமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. கல்லூரியின் காவலாளியிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டு போலீஸ் ஜீப் உள்ளே நுழைந்தது. கல்லூரி முழுக்க அமைதி. கல்லூரியில் இருக்கிறோமா அல்லது நூலகத்தில் இருக்கிறோமா என்ற குழப்பத்தோடு கல்லூரி வளாகத்திற்குள் அறிவரசன் நுழைந்தான். ஒரு கட்டடத்தில் நுழைந்து படிக்கட்டில் போய்க் கொண்டிருந்தான். எதிரே வந்து கொண்டிருந்த பெண்ணை விசாரித்தான். அவள் கையை அங்குமிங்கும் அசைத்து கல்லூரி முதல்வர் அறைக்கு செல்லும் வழியை சொன்னாள். அவள் சொன்ன கட்டடத்திற்கு வந்து கல்லூரி முதல்வர் அறையை கண்டுபிடிக்க 5 நிமிடங்களுக்கு மேலானது. கதவை தட்டிக்கொண்டு இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். அந்த கல்லூரியின் முதல்வர் ஞான பிரகாசம் இருக்கையில் விழுந்து கிடந்தார். சற்று உடல் பருமனாக இருந்த அவருக்கு அந்த நாற்காலியே முக்காலி போலத்தான் இருந்தது. வணக்கம் சார் என்று சொன்ன அறிவரசனை மூக்கு கண்ணாடி வழியாக ஞான பிரகாசம் பார்த்தார். யார் நீங்க? இவரு J6 போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ என்று அறிவரசனை மணி அறிமுகப்படுத்தி வைத்தான். இவரா? சத்யமூர்த்தி தானே இருந்தாரு என்று ஞான பிரகாசம் கேட்டார். ஏன், நம்ப முடியலையா? சரி, என் கூட வாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். இன்ஸ்பெக்டரை விட்டே நான் எஸ்ஐன்னு சொல்றேன் என்று அறிவரசன் சாமர்த்தியமாக பேசினான். எதற்கு வம்பென்று ஞானப்பிரகாசம் அதற்கு மேல் எதுவுமே கேட்கவில்லை. இருவரையும் உட்காரச் சொன்னார். என்ன வேணும் உங்களுக்கு என்றார் ஞானப்பிரகாசம்.
சார், எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்ச பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் வேணும். 2 வருஷம் முன்னாடியா? அப்போ 1999லிருந்து 2001 பேட்ச் என்று முனகி பேசினார் ஞானப்பிரகாசம். சரி, ஆபீஸ் ரூம்ல போய் வாங்கிக்கோங்க என்று சொன்ன ஞானப்பிரகாசத்துக்கு நன்றியை சொல்லிவிட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். அலுவலக அறையில் 15 நிமிடங்கள் காத்திருந்து அவர்கள் கொடுத்த ஒரு பேப்பரை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தார்கள். ஜீப்பில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது மணி அறிவரசனிடம் கேட்டான். ஏண்டா, உன்னோட பிளான் தான் என்ன? இது அந்த காலேஜ்ல 99 2001 பேட்ச்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்ச பொண்ணுங்களோட லிஸ்ட் என்று பேப்பரை காட்டினான் அறிவரசன். அதான் எனக்கு தெரியுமே. முழுசா கேளுடா. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது மொத்தம் 15 பொண்ணுங்க. இதுல சந்தியாவையும் பூங்கொடியையும் கொலகாரன் கொன்னுட்டான். சந்தியாவுக்கும் பூங்கொடிக்கும் உள்ள ஒற்றுமை 2 பேரும் ஒண்ணா ஒரே காலேஜ்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட யூகம் சரியா இருந்தா இந்த பேட்ச் லிஸ்ட்ல மீதம் இருக்கிற 13 பொண்கள்ல யாரோ ஒருத்தர தான் அந்த கொலகாரன் கொலை பண்ண போறான். ஒருவேளை அவன் கொலை பண்ண போற பொண்ணு யாருன்னு நாம கண்டுபிடிச்சிட்டா அந்த கொலகாரனை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிளான் சரி வருமா என்று சந்தேகத்தோடு மணி கேட்டான். எனக்கு தெரியல. எனக்கு வேற வழியும் இல்ல. இந்த பிளானத்தான் நாம ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிடா, இப்ப என்ன பண்ணணும்? இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்க இப்ப எங்கெங்க இருக்காங்க, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பொண்ணுங்களோட மொத்த இன்ஃபர்மேஷனும் வேணும். அப்புறம் இந்த 13 பொண்ணுங்களையும் நாம ஃபாலோ பண்ணணும். இப்படி செஞ்சாலே போதும், அந்த கொலைகாரன் எந்த பொண்ண கொலை செய்ய போறான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவனையும் கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய வேலைடா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேற இந்த பிளானுக்கு ஒத்துக்கணுமே. மாமா ஒத்துப்பாரு. ஏன்னா இப்போ ஆட்டம் நம்ம கையில இல்ல என்று அறிவரசன் சொல்லி முடிப்பதற்கும் ஜீப் சண்முக சுந்தரத்தின் வீட்டு வாசலில் நிற்பதற்கும் சரியாக இருந்தது. ரேணுகா கல்லூரி முடிந்து வழக்கம் போல சாயங்காலம் தான் வந்தாள். அம்மா மீனாட்சி கொல்லை பக்கம் வேலையில் இருந்ததால் ரேணுகா அறிவரசனை பார்க்க அவன் அறைக்கு வந்தாள். இன்று பகல் முழுவதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கல்லூரிக்கும் அலைந்த அசதியால் அறிவரசன் தூங்கிக் கொண்டிருந்தான். கட்டிலில் ஒரு குழந்தையைப் போல தூங்கிக் கொண்டிருந்த அறிவரசனை அவள் கொஞ்ச நேரம் பார்த்தாள். அவனை எழுப்ப மனமில்லாமல் அங்கிருந்து போய்விட்டாள். பொழுது போவது கூட தெரியாமல் அறிவரசன் தூங்கிக் கொண்டே இருந்தான். அத்தியாயம் 6. ஓடையில் விழுந்த குடம் மேல் எழுவது போல சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தில் ஏறிக்கொண்டிருந்தான். வழக்கம் போல எங்கிருந்தோ சுப்பிரபாதம் கேட்கத் தொடங்கிவிட்டது. வாடிக்கை பாஸ்கரனின் குரல் கேட்ட பிறகே அறிவரசனுக்கு சிறிது விழிப்பு தட்டியது. அரை தூக்கத்துடன் எழ மனமில்லாமல் கட்டிலில் படுத்து கிடந்தான். நேற்று முழுவதும் சாப்பிடாமல் அலைந்ததில் அறிவரசன் ரொம்பவே களைத்து போய்விட்டான். சாயங்காலம் தூங்க ஆரம்பித்தவன் இருட்டிய பிறகு கூட தூங்கிக் கொண்டிருந்தான். சண்முக சுந்தரம் வந்த பிறகுதான் அறிவரசன் சாப்பிடாததை தெரிந்து கொண்டு அவனை எழுப்பி அழைத்து வந்து சாப்பிட வைத்தார். மெல்ல எழுந்து கிணற்றடிக்கு பக்கம் போய் காலை கடன்களை முடித்துக் கொண்டு வருவதற்குள் 8 மணி ஆகிவிட்டது. வழக்கம் போல அறிவரசன் தனது வேலையை தொடங்கினான். மேஜையில் முக்கியமான ஆவணங்களை ஆராய்ந்து கொண்டிருந்த அறிவரசனுக்கு ரேணுகா வந்து நிற்பது தெரியவில்லை. அவள் 2 முறை தொண்டையை கனைத்த பிறகுதான் அறிவரசன் திரும்பி பார்த்தான். அவள் கையில் டீ டம்ளரோடு நின்று கொண்டிருந்தாள். ஏ ரேணுகா, என் ரூமுக்கு ஏன் வந்த? உங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க என்று பதட்டமாக பேசினான் அறிவரசன். அம்மா பங்கஜம் அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, வர நேரமாகும் என்றவாறே டீ டம்ளரை அவனிடம் கொடுத்தாள். அறிவரசன் டீயை குடித்துக் கொண்டிருந்த போதே ரேணுகா அவனது மேஜையை பார்த்தாள். என்ன இது? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்டாள். நான் தானே உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹெல்ப்பா? ஆமா, நான் பாட்டுக்கு எங்க ஊர்ல ஜாலியா இருந்தேன். தினமும் கிரிக்கெட் மேட்ச், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வரைக்கும் பெட்டு வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பா என்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்து அவரு பார்க்க வேண்டிய கேஸை எல்லாம் என் தலையில கட்டிட்டாரு என்று விளையாட்டாக அறிவரசன் சொன்னான். எல்லாம் எங்க அப்பாவை சொல்லணும். எங்க அப்பா யோசிக்கவே இல்ல. கரெக்ட். இல்லனா உங்ககிட்ட போய் கேஸ குடுத்திருப்பாங்களா? என்ன சொன்ன? என்று அறிவரசன் எழுந்து அவள் அருகே வந்தான். அவள் அவனது ஸ்பரிசம் படாதவாறு தள்ளி நின்று கொண்டாள். சரி, சொல்லுங்க. இந்த கேஸ விசாரிக்கத்தான் இங்க வந்தீங்களா என்று அவள் கேட்டாள். அறிவரசன் அதற்கு பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் மீனாட்சி ரேணுகாவை அழைப்பது இருவரின் காதிலும் விழுந்தது. பாத்தியா, நான் பேச வரத்துக்குள்ள இப்படித்தான் ஆகுது என்றான் அறிவரசன். சரி, அப்படின்னா 10 மணிக்கு மேல சிவன் கோவிலுக்கு போவேன். அங்க வாங்க பேசலாம் என்று சொல்லிவிட்டு டீ டம்ளரை எடுத்துக்கொண்டு போனாள். இன்னைக்கு உனக்கு காலேஜ் இல்லையா என்று அவள் நிலைப்படி தாண்டியதும் அறிவரசன் கேட்டான். கேலண்டரை பாருங்க.
என்று அவள் குரல் மட்டும்தான் வந்தது. அறிவரசன் கேலண்டரை பார்த்தான். இன்று சனிக்கிழமை என கேலண்டர் சொல்லியது. கோயிலுக்கு செல்லும் பாதையில் அறிவரசன் காத்து கொண்டிருந்தான். தனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தாலும் மனம் அவனது பேச்சை கேட்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அர்ச்சனை கூடையுடன் ரேணுகா வந்து கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் முகம் மலர சிரித்தாள். அறிவரசன் அவளுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான். காலை நேரத்தில் ஒரு பெண்ணுடன் இவ்வளவு நெருக்கமாக நடப்பது சரியில்லை என்று நினைத்து கொஞ்சம் விலகி நடந்தான். ஆட்கள் வரும் நேரத்தில் அவளை விட்டு ரொம்பவே விலகி நடந்தான். அவனது இந்த செயலை நினைத்து அவள் சிரித்தாள். கோவிலை நெருங்கும் சமயத்தில் ஆட்கள் யாருமில்லை. அவளே அறிவரசனிடம் கேட்டாள். ஏன் இவ்ளோ தள்ளி நடந்துகிட்டு இருக்கீங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். யாராச்சும் தப்பா பேசுவாங்க. எதுக்கு வம்பு? அதுவும் சரிதான். நீங்க போயிடுங்க. நான் தனியாவே போறேன். அது வந்து என்று அறிவரசன் பேசுவதற்குள் அவள் வேகமாக முன்னே போய்விட்டாள். அறிவரசனும் வேகமாக நடந்து அவள் சமீபமாக போனான். ரேணுகா, நில்லு என்றான். அவள் நிற்கவில்லை. ஆனால் பேசினாள். நீங்க என்ன இப்படி பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். பயப்படல. நாம சேர்ந்து போறத யாராச்சும் உங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னைத்தான் அத்தை திட்டுவாங்க. என் மேல இவ்வளவு அக்கறை வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க போய் உங்க வேலைய பாருங்க என்று சொன்னவளின் கையை பிடித்து இழுத்து அவளை நிறுத்தினான். ரேணுகாவோ பேச முடியாமல் சிலையாகிவிட்டாள். இப்ப இல்ல. ஒவ்வொரு தடவையும் இந்த ஊருக்கு வர்றதே உன்னை பார்க்கத்தான். போதுமா என்று சொல்லிவிட்டு அவள் கைகளை மெல்ல விட்டான். ரேணுகா எதுவுமே பேசவில்லை. மௌனமாக சிரித்தாள். அறிவரசனும் பேசவில்லை. இருவருக்கும் பேச வார்த்தை கிடைக்கவில்லை. இப்பொழுது இருவருமே நெருக்கமாகத்தான் நடந்து போனார்கள். அறிவரசனுக்கு அவள் கையை கோர்த்து கொண்டு நடக்கலாமா என்று தோன்றியது. ஆனால் அதற்குள் கோவில் வந்துவிட்டது. அது சிவன் கோவில். அந்த காலத்து பெரிய கோவில். கோவில் நுழைவு வாயிலில் இருக்கும் கதவுகளின் அமைப்பே அதன் தொன்மையை பறைசாற்றியது. பல ஆண்டுகால கோவில் என்பதால் அந்த கோவிலின் நிறம் மற்ற கோவில்களிலிருந்து தனித்திருந்தது. கோபுரத்தின் பல இடங்களில் சிதிலமடைந்து போயிருந்தது. கோவிலின் மூலவர் சிவன். மைய பிரகாரத்தின் கருவறையில் சிவலிங்கம் இருந்தது. இருவரும் நுழைவுச் சீட்டை வாங்கிக் கொண்டு உள்ளே போனார்கள். அறிவரசனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்பொழுது அதை பற்றி பேசினால் மறுபடியும் ரேணுகா கோபித்துக் கொள்வாள் என்பதால் அவன் எதுவுமே பேசவில்லை. எப்பொழுதும் சலிப்பு தரும் அர்ச்சனையை கூட இன்று அவளுக்காக பார்த்தான். அர்ச்சனை முடிந்ததும் இருவரும் பிரகாரத்தை சுற்றி வர போனார்கள். பிரகாரத்தை சுற்றி வரும்போது நந்தி மண்டபத்தை ஒட்டி இரும்பு கம்பிகள் வைத்து மறைக்கப்பட்டிருந்த பகுதியை அறிவரசன் பார்த்தான். அந்த பக்கமாக போக முடியாது. வேறு வழியில்தான் சுற்றி கொண்டு செல்ல வேண்டும். அங்க என்ன கேட் மாதிரி என்று ரேணுகாவிடம் அவன் கேட்டான். அங்க சுரங்கப்பாதை இருக்கு. ஆனா இப்பெல்லாம் பாழடைஞ்சு போச்சு. அதான் அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு கேட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. அறிவரசன் ரேணுகாவிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் தங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ஒருவரையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவர் தங்களை தொடர்ந்து வருகிறார் என்பது அவனுக்கு தெரிந்தது. அறிவரசனே அவரை தங்கள் பக்கம் அழைத்தான். அந்த மனிதரும் அவர்கள் அருகே வந்தார். யார் நீங்க? எதுக்கு எங்க பின்னாடியே வரீங்க என்று அறிவரசன் கேட்டான். சார், நான் உங்ககிட்ட தனியா பேசணும் என்றார் அந்த மனிதர். அறிவரசன் ரேணுகாவிடம் சொல்லிவிட்டு வேறு பக்கமாக நகர்ந்து வந்தான். ம், இப்ப சொல்லுங்க. யார் நீங்க? சார், என் பேரு நட்ராஜ். இந்த கோவில்ல தான் கணக்கு எழுதுற வேலை பார்க்கறேன். அப்புறம் பூங்கொடியோட கேஸ் பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்தேன். அது சரி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். நீங்க பூங்கொடியோட கேஸ விசாரிக்கிறதா மணி சொன்னான். மணியா? ஆமா சார். மணி எங்க தெரு பையன்தான். இந்த விஷயத்த அவன்கிட்ட தான் நான் முதல்ல சொன்னேன். அவன் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னான். என்ன விஷயம்? சார், பூங்கொடி, சந்தியா 2 பேருமே என் தங்கச்சி தேன்மொழி கூட படிச்சவங்க. எனக்கும் அவங்க 2 பேரும் தங்கச்சி மாதிரி தான். ஆனா அந்த பொண்ணுங்கள யாரோ ஒருத்தன் கொன்னுட்டான். இதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே என்று சலிப்போடு அறிவரசன் குறுக்கிட்டான். அது இல்ல சார். எனக்கு திவாகர் அப்படின்னு ஒருத்தன் மேல சந்தேகம். அவன் எப்ப பார்த்தாலும் பூங்கொடி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? பூங்கொடி இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவா. அவ பின்னாடியே அந்த பையனும் வந்து தொல்லை பண்ணுவான். நான் கூட ஒரு தடவை அந்த பையனை கண்டிச்சிருக்கிறேன். திவாகர் வீடு எங்க இருக்கு? அவன் வீடும் பூங்குடி தெருவுல தான் இருக்கு. அப்புறம் நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார் என்று நடராஜ் கேட்டுக்கொண்டார். நடராஜ் போன பிறகு வெளியே காத்து கொண்டிருந்த ரேணுகா பக்கம் அறிவரசன் வந்தான். ரேணுகாவை வீட்டுக்கு போகச் சொல்லிவிட்டு பூங்கொடியின் வீடு இருக்கும் நியூ மார்க்கெட் நகருக்கு போகும் பாதையில் நடந்தான். அத்தியாயம் 7. பூங்கொடியின் வீடு இருக்கும் இடம் கோவிலிலிருந்து பக்கம்தான்.
அதனால் அறிவரசன் 20 நிமிடங்களுக்கு உள்ளாகவே நியூ மார்க்கெட் வீதிக்கு போய்விட்டான். அந்த வீதி முழுவதும் அமைதிதான். யாரும் அனாவசியமாக வெளியே வரவில்லை. திவாகரின் வீடு எதுவென்று அறிவரசனுக்கு தெரியவில்லை. மேலும் தான் திவாகரை விசாரிக்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதிலும் அறிவரசன் கவனமாக இருந்தான். பூங்கொடி கொலையை விசாரிக்க வந்தவன் போல தெரிய வேண்டும் என்பதால் முதலில் பூங்கொடியின் வீட்டுக்கு போனான். பூங்கொடியின் வீட்டை கண்டுபிடிக்க வெகு நேரம் ஆகவில்லை. பூங்கொடி வீட்டிற்கு முன்பு சிறிய பந்தல் போடப்பட்டிருந்தது. அதை வைத்தே அந்த வீட்டை கண்டுபிடித்து விட்டான். அந்த வீடே சூன்யமாக காட்சியளித்தது. பூங்கொடியின் அம்மா சுவரில் மாட்டப்பட்டிருந்த தனது மகளின் படத்திற்கு கீழே வீழ்ந்து கிடந்தாள். பூங்கொடியின் அப்பா நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அறிவரசன் பூங்கொடியின் படத்தை பார்த்தான். சிரித்த முகத்தோடு அவள் காட்சியளித்தாள். இந்த சமயத்தில் பூங்கொடியின் அம்மாவிடம் விசாரிப்பது சரியாக இருக்காது என்பதால் பூங்கொடியின் அப்பாவை மட்டும் தனியாக கூட்டி வந்தான். யாரு சார் நீங்க? அவரது குரல் கேட்டது. என் பேரு அறிவரசன். உங்க பொண்ணு கேஸ நான் தான் விசாரிக்கிறேன். அதான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க சார். உங்க பொண்ணுக்கு யாராவது எதிரிங்க இல்ல வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்ல. அப்புறம் கோவப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் லவ் என்று அறிவரசன் மெல்ல கேட்டான். அதெல்லாம் இல்ல சார். அவ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் அவளுக்கு போன மாசமே நிச்சயமாயிடுச்சு. இன்னும் 20 நாள்ல கல்யாணம். அதுக்குள்ள அவர் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் துண்டை எடுத்து வாயில் வைத்துக்கொண்டு அழுகையை அடக்க முயற்சித்தார். அதற்கு மேலும் அவரை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அங்கிருந்து வந்துவிட்டான். வீதியில் நின்று கொண்டு 2 பக்கமும் பார்த்தான். தெருமுனையில் ஒரு டீக்கடை இருந்தது. அங்கு சென்று திவாகர் வீட்டை விசாரிக்கலாம் என்று நினைத்தவன் அந்த பக்கம் திரும்பி நடந்தவன் தனக்கு முன்னே நடந்து போகும் ஒருவனை பார்த்தான். அவனிடமே விசாரிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அறிவரசன் அவனை அழைத்தான். ஏ தம்பி, நில்லு. உனக்கு திவாகர் வீடு தெரியுமா? அந்த இளைஞன் இதை கேட்டதும் ஓடத் தொடங்கிவிட்டான். யார் இந்த பையன்? ஏன் ஓடுகிறான்? இதையெல்லாம் தாண்டி அவன் மூளை அவனை ஓடச் சொல்லியது. அடுத்த நொடி அவன் உசைன் போல்ட் ஆகிவிட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டிருந்த அறிவரசனை மணி உற்சாகமாக வரவேற்றான். என்னடா மணி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாண்டா, நீ கொடுத்த வேலைய முடிச்சிட்டேன். அதான் சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? ஆமா. நீ ஏன்டா இப்படி வியர்த்து விறுவிறுக்க வந்திருக்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல சொல்லு என்றான் அறிவரசன். சரிடா, கேட்டுக்கோ. அந்த லிஸ்ட்ல இருந்தது மொத்தம் 15 பேரு. அதுல பூங்கொடியும் சந்தியாவும் போக 13 பேர். இதுல 3 பேரை மட்டும் என்னால விசாரிக்க முடியல. ஏன்? 3 பேர்ல 2 பேர் கல்யாணமாகி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்க? ஆக்சிடென்ட். ம். மேல சொல்லு. மேல என்னடா? மீதி இருக்கிற 10 பொண்ணுங்களோட டீடைல்ஸ் இந்தா என்று ஒரு ஃபைலை அறிவரசனிடம் மணி கொடுத்தான். அந்த ஃபைலில் அந்த 10 பெண்களின் பெற்றோர் பெயர், விலாசம், திருமணமான பெண்களின் கணவர் பெயர் போன்ற இன்னும் பிற விஷயங்களும் இருந்தது. அப்புறம் இதுல 6 பொண்ணுங்க கல்யாணமானவங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியூர்ல இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்றது தான் கஷ்டம் என்று மணி சொன்னான். டேய், சூப்பர்டா! இவ்ளோ விஷயம் கலெக்ட் பண்ணிருக்கியே, சூப்பர்டா என்று அறிவரசன் மணியை பாராட்டினான். அந்த மகிழ்ச்சியோடு மணியையும் கூட்டிக் கொண்டு அறிவரசன் இன்ஸ்பெக்டர் அறைக்குள் நுழைந்தான். அறையில் சண்முக சுந்தரமும் சத்தியமூர்த்தியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சண்முக சுந்தரம் அறிவரசனை பார்த்து, வா அறிவு, உன்னோட கேஸ் எப்படி போகுது? நம்ம சத்தியமூர்த்தி கேஸ முடிக்க போறாரு என்று சொன்னார். அறிவரசன் சத்தியமூர்த்தியை பார்த்தான். ஆனால் சத்தியமூர்த்தி அவன் முகத்தை பார்க்க முடியாமல் எங்கேயோ பார்த்தார். மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று அறிவரசன் விஷயத்தை ஆரம்பித்தான். சொல்லு அறிவு. அறிவரசன் தனது திட்டத்தை சொன்னான். அறிவரசன் பேசி முடித்ததும் சத்தியமூர்த்தி சத்தம் போட்டு சிரித்தார். பாத்தீங்களா சார், இந்த பையன் சொல்ற ஐடியாவ என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தார். ஏன், அறிவு சொல்ற பிளான நாம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது என்று சண்முக சுந்தரம் அறிவரசனுக்கு பரிந்து பேசினார். சார், இந்த பையன் இன்னும் போலீஸே ஆகல. அறகுறையா ஒரு பிளான வச்சுக்கிட்டெல்லாம் நாம இறங்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன சார், இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்களை எப்படி ஃபாலோ பண்றது? இதுல 2 பொண்ணுங்க வெளிநாட்டுல வேற இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கிற பொண்ணுங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம் என்று அறிவரசன் சொன்னான். சரி, அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம். மீதி பொண்ணுங்களை எப்படி ஃபாலோ பண்றது? ஒரு பொண்ணு சென்னையில இருக்கா, இன்னொரு பொண்ணு ஊட்டி, அப்புறம் பாண்டிச்சேரியில ஒரு பொண்ணு அப்படின்னு அங்க இங்கன்னு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் உள்ள எல்லாரும் ஃபாலோ பண்ணுனா மீதி கேஸை எல்லாம் யாரு தான் விசாரிக்கிறது? நமக்கு இந்த ஒரு கேஸ் தான் இருக்கா? இல்ல நீ மட்டும் போய் தனியா ஃபாலோ பண்ணுவியா?
கிண்டல் எல்லாம் வேண்டாம். இந்த பொண்ணுங்க எந்த ஏரியாவுல இருக்காங்களோ, அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி இந்த பொண்ணுங்கள ஃபாலோ பண்ண சொல்லலாம் என்றான் அறிவரசன். சார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படியே அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி ஃபாலோ பண்ண சொன்னாலும், ஏதோ கடமைக்கு சரின்னு சொல்லுவாங்களே தவிர, நமக்காக அந்த பொண்ணுங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல என்று திட்டவட்டமாக அறிவரசனின் யோசனைக்கு மறுப்பு சொன்னார் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி சொன்னதையெல்லாம் கேட்ட சண்முக சுந்தரமும் அறிவரசனின் திட்டத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அறிவரசனின் முகத்தை பார்த்து இகழ்ச்சியாக சத்யமூர்த்தி சிரித்தார். அறிவரசன் பொறுமையாக இருந்தான். நடக்கவிருப்பதை யாரால் தடுக்க முடியும்? அத்தியாயம் 8. மாடியில் நின்று கொண்டு இரவு நேர வானத்தில் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தான் அறிவரசன். தான் சொன்ன விஷயத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாததை விட அடுத்து என்ன நடக்குமோ என்கிற கவலைதான் அவனுக்கு இருந்தது. இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்ற யோசனை அவனை போட்டு வாட்டியது. அறிவரசனின் மனநிலை ரேணுகாவுக்கு நன்றாக தெரியும். அவனது தனிமையை போக்க அவள் மாடி ஏறி வந்தாள். அவளை பார்த்ததும் அவன் கவலையெல்லாம் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டன. அவள் வருவதை பார்த்துவிட்டு, ஏய், நீ என்ன இவ்ளோ தைரியமா இங்க வர? உங்க அம்மா எங்க என்று கேட்டான். அம்மா அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, எங்க அம்மாவுக்கு ஏன் உங்களை பார்த்தாலே பிடிக்கவே மாட்டேங்குது என்று கேட்டாள். அந்த விஷயம்தான் இப்ப வரைக்கும் எனக்கும் தெரியல. எனக்கு தெரியுமே. தெரியுமா? என்ன காரணம் சொல்லு. எங்க அம்மாவோட தம்பி பையன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அம்மாவுக்கு ஆசை. ஆனா நீங்க என்று ரேணுகா சொல்ல முடியாமல் தவித்தாள். ஆமா, இப்ப அவர் என்ன பண்றாரு? ஏதோ சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. அப்படின்னா உங்க அம்மா ஆசைப்படியே நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு மளிகை பொருளுக்கு எல்லாம் கவலையே கிடையாது என்று சொல்லிவிட்டு சிரித்தான். நான் போறேன் போங்க என்று பொய்க்கோபத்தோடு சொன்னாள். 2 அடிகள் நகர்ந்தவளை அறிவரசன் தன் பக்கம் இழுத்து இறுக்கி கட்டிப்பிடித்துக் கொண்டான். அவள் அவனது நெஞ்சத்தில் முகம் புதைத்தாள். இந்த கொலை வழக்கு நாளுக்கு நாள் பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதை நினைத்து சண்முக சுந்தரம் குழம்பி போயிருந்தார். இந்த நேரத்தில் அவரது மனைவி மீனாட்சி இன்னொரு சிக்கலை பற்றி பேச வந்தார். எப்பொழுதும் அவரை எதிர்த்து பேசாத மீனாட்சி இந்த விஷயத்தை விடுவதாக இல்லை. என்னங்க? என்ன? காரணமே இல்லாமல் சண்முக சுந்தரம் கோபமாக பேசினார். உங்க தங்கச்சி பையன் எப்ப ஊருக்கு போவான்? ஏன், அவன் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? வயசு பொண்ணு நம்ம வீட்ல இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்புறம் எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க என்று மீனாட்சி கேட்டார். இங்க பாரு மீனாட்சி, நான் போலீஸ்காரன். என்கிட்டயே நீ தந்திரமா பேசுறியா? சரி கேட்டுக்க. ஏன் தங்கச்சி பையனோ இல்ல உன்னோட தம்பி பையனோ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடையாது. இது அவளோட வாழ்க்கை. அவ தான் முடிவெடுக்கணும். என் பொண்ணுக்கு யார பிடிச்சிருக்கோ அவன் தான் அவளுக்கு புருஷன். புரியுதா? இனிமே இந்த பேச்சை எடுக்காத என்று சண்முக சுந்தரம் திட்டவட்டமாக கூறினார். மீனாட்சி ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் வெளியே யாரோ கூப்பிடுவது கேட்க சண்முக சுந்தரம் கூடத்திற்கு வந்தார். மணி நின்று கொண்டிருந்தான். அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு சண்முக சுந்தரம் அறிவு என்று உரக்க கத்தினார். சூழ்நிலையை மறந்து இணைந்திருந்த இருவரும் வேடன் காலடி சத்தம் கேட்ட மான்களைப் போல மருண்டு பிரிந்தனர். அறிவரசன் அவசரமாக கீழே இறங்கி ஓடி வந்தான். சண்முக சுந்தரம் அவனிடம் சுருக்கமாக விஷயத்தை கூறினார். அடுத்த நொடியில் மூவரும் ஜீப்பில் ஏறினார்கள். மாடியில் நின்று கொண்டிருந்த ரேணுகா அந்த ஜீப் வீதியை தாண்டும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். போலீஸ் ஸ்டேஷன் விழித்துக் கொண்டிருந்தது. நைட் டியூட்டிக்கு போயிருந்த எஸ்ஐ சத்யமூர்த்தி கூட ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டார். சண்முக சுந்தரமும் அறிவரசனும் ஸ்டேஷனுக்குள் நுழைந்த போதே சூழ்நிலையை புரிந்து கொண்டார்கள். முகம் முழுக்க கவலையோடு இருந்த அந்த இளைஞர் எழுந்து வந்து சண்முக சுந்தரத்தை மறைத்து கொண்டான். சார், என்னோட மனைவியை காப்பாத்துங்க சார் என்று கூறிவிட்டு அந்த இளைஞன் அழுதான். சார், அழாம சொல்லுங்க, என்ன நடந்துச்சு என்று அறிவரசன் கேட்டான். அந்த இளைஞனும் தன்னை ஒருவாறு ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தான். சார், என்னோட ஊரு அரியலூர். நேத்து நானும் என்னோட மனைவியும் என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனோம். திரும்பி வர நேரமானதுனால நைட்டு அங்கேயே தங்கிட்டோம். நான் காலையில வேலைக்கு போகணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வந்தோம். எங்க ஊருக்குள்ள வரும்போது விடியற் காலை 4 மணி இருக்கும். அப்போ அவன் பேச திணறினான். தட்டு தடுமாறி மீண்டும் பேசினான். அப்ப யாருன்னு தெரியல. ஒருத்தன் பின்பக்கமா என் தலையில அடிச்சுட்டு என் மனைவிய கடத்திக்கிட்டு போயிட்டான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அழ ஆரம்பித்தான். நீங்க அரியலூர் தானே என்று அறிவரசன் கேட்டான். அவன் ஆம் என்பது போல தலையசைத்தான். அப்புறம் அரியலூர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இங்கேயே வந்தீங்க என்று அறிவரசன் கேட்ட பிறகுதான் இந்த விஷயம் அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் எழுந்தது.
சார், அவன் போகும்போது என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இந்த ஊரு பேரு தான். மயக்கத்துல இருந்தாலும் அவன் சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. எனக்கு மயக்கம் தெளிஞ்சு இந்த ஊருக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சார், தயவு செஞ்சு என்னோட மனைவிய காப்பாத்துங்க என்று அந்த இளைஞன் அங்கிருந்தவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அறிவரசன் அந்த இளைஞனுக்கு ஆறுதல் தரும் விதமாக அவனது தோள்களை பற்றிக் கொண்டான். சரி, அந்த கடத்தல்காரன் எப்படி இருந்தான்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்று சத்யமூர்த்தி தன் பங்கிற்கு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். இல்ல சார், எதுவுமே ஞாபகம் இல்ல. மாமா, இப்ப பேச வேண்டிய நேரமில்ல. அடுத்து நாம என்ன செய்ய போறோம்? என்று சண்முக சுந்தரத்தை பார்த்து அறிவரசன் கேட்டான். ஓகே சத்யமூர்த்தி, நீங்க முத்துராஜ், ராஜவேல் எல்லாம் சர்ச் ரோடு பக்கமா போங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போறேன். அப்புறம் அறிவு, நீயும் மணியும் மார்க்கெட் ஏரியா பக்கம் போங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் விசாரிங்க. அப்புறம் சத்யமூர்த்தி, நீங்க மத்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்லி அலர்ட் பண்ணுங்க என்று துரிதமாக ஆணைகளை வழங்கினார் சண்முக சுந்தரம். அனைவரும் கிளம்பும் நேரத்தில் அந்த இளைஞன் ஞாபகம் வந்தது போல கூறினான். சார், அப்புறம் என் மனைவி ஊரு இதுதான். இந்த ஊரா? என்று கேட்டுக்கொண்டே அறிவரசன் தனது பாக்கெட்டில் வைத்திருந்த ஒரு பேப்பரை எடுத்தான். பிறகு, உங்க மனைவியோட பேர் என்ன? என்று கேட்டான். காயத்ரி. அந்த பெயர் அந்த பேப்பரில் இருக்கிறதா என்று பார்த்தான். அந்த 15 பெண்களில் ஒருத்தியின் பெயர் காயத்ரி. அறிவரசன் அந்த பெயரை வாய்க்குள் முனகினான். காயத்ரி. அத்தியாயம் 9. நிலவும் கூட உறங்கிவிட்ட அந்த இரவு வேளையில் அறிவரசனும் மணியும் மார்க்கெட் ஏரியா முழுக்க அலைந்து கொண்டிருந்தார்கள். சந்தேகப்படும்படியான ஆட்களை விசாரிப்பதோடு சில இடங்களையும் பார்வையிட்டுக் கொண்டே போய்க் கொண்டிருந்தார்கள். மணி ரொம்ப நேரமாக கேட்க நினைத்த கேள்வியை அறிவரசனிடம் கேட்டான். ஏண்டா அறிவு, நடராஜுன்னு ஒருத்தர் உன்னை பார்க்க வந்தாரே, அவரு சொன்ன விஷயத்த கேட்டியா? ம், கேட்டேன். என்ன முடிவுக்கு வந்திருக்கிற? அந்த திவாகர் கிடையாதுடா. எப்படிடா சொல்ற? அந்த திவாகருக்கும் பூங்கொடிக்கும் தான் சம்மந்தம் இருக்கு. அப்படியே அவன் கொலை செஞ்சிருந்தாலும் பூங்கொடியத்தான் கொலை பண்ணியிருக்கணும். சந்தியாவை எதுக்கு அவன் கொலை பண்ணணும்? அது மட்டும் இல்ல, நான் அவன விசாரிக்க போன போது என்ன பார்த்து பயந்து ஓடுனான். துரத்தி அவனை பிடிச்சு விசாரிச்சேன். அவன் பூங்கொடிய ஒன் சைடா லவ் பண்ணுனது உண்மைதான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு தைரியசாலி எல்லாம் அவன் இல்ல. இவன் வேற யாரோ. பொண்ணுங்கள கடத்துறது, சித்திரவதை பண்றது, நாக்க கட் பண்றது, எல்லாருக்கும் தெரியற மாதிரி டெட் பாடிய போட்டுட்டு போறதுன்னு வித்தியாசமானவனா இருக்கான். அவன சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். மணியும் அவன் கூறியதற்கு தலையசைத்தான். போலீஸ்காரர்கள் இரவு முழுவதும் தேடியும் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியும் சந்தேகப்பட்ட சில பேர்களை பிடித்தும் விசாரித்தும் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இரவு மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. சூரியன் வெட்கப்பட்டு கொண்டே தலை காட்டத் தொடங்கியது. அந்த நேரத்தில்தான் நகராட்சி பூங்காவில் காலை நேரத்து நடைப்பயிற்சி சென்றவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஒவ்வொருவராக அந்த பூங்காவுக்கு வரத் தொடங்கினார்கள். இந்த விஷயம் மனிதர்களால் காற்றில் பரவி கடைசியாக அறிவரசனுக்கும் தெரிய வந்தது. அறிவரசன் அந்த பூங்காவுக்கு வருவதற்கு முன்பே சண்முக சுந்தரமும் சத்தியமூர்த்தியும் இன்னும் பிற போலீஸ்காரர்களும் வந்துவிட்டார்கள். பூங்காவிற்குள் நுழைந்த அறிவரசன் சண்முக சுந்தரத்தை பார்த்தான். அவர் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். சத்தியமூர்த்தி தனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருந்தார். சண்முக சுந்தரம் அவனிடம் ஒரு இடத்தை சுட்டி காண்பித்தார். அறிவரசன் பூங்காவிற்குள் அழகிற்காக வைக்கப்பட்டிருந்த ஏதோ ஒரு பெயர் தெரியாத புதர்ச்செடி அருகே போனான். புதர்ச்செடி மறைவில் கிடந்தது ஒரு பிணம். ஆஸ்பத்திரியே சிறிது நேரத்தில் ஸ்தம்பித்து போய்விட்டது. பூங்காவில் கிடந்த பிணம் காயத்ரிதானா என்று உறுதி செய்ய அவனது கணவனை அழைத்து வந்தார்கள். அது காயத்ரிதான். அந்த இளைஞனின் அழுகை சத்தமே அதை உறுதி செய்தது. அந்த இளைஞனின் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவனை தேற்றி அங்கிருந்து அழைத்து போவதற்குள் போலீஸ்காரர்கள் ரொம்பவே சிரமப்பட்டார்கள். அங்கு நடக்கும் கலேபரத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் தனித்திருந்தான் அறிவரசன். ஓய்வெடுக்க போடப்பட்டிருந்த மரபெஞ்சில் அமர்ந்திருந்தாலும் அவன் மனம் முழுவதும் பூங்காவிலேயே இருந்தது. புதர் செடி அருகே போன அறிவரசனுக்கு முதலில் முகம் சுளிக்க வைக்கும் இரத்த வாடை அடித்தாலும் அதையெல்லாம் தாண்டி கொண்டு ஒரு வாசனை வந்தது. சற்று நெருங்கி போய் கவனித்தான். அந்த வாசனை வந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு பிணத்தின் மீது இப்படி ஒரு வாசனையா? சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த பிணத்தை தூக்கி போட வந்தவர்கள் பேசிக்கொண்டது கூட அறிவரசனின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. அண்ணே, இப்ப என்ன சொன்னீங்க என்று அறிவரசன் அவர்களை பார்த்து கேட்டான். எது தம்பி என்று ஒருவர் கேட்டார். இப்ப பேசிக்கிட்டீங்களே ஏதோ வாசத்தை பத்தி. அதுவா தம்பி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 பிணத்தை தூக்கி இருக்கோம். அந்த பிணத்து மேலயும் இதே மாதிரி வாசனை தான். பேரு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனா எல்லாம் வயசு பொண்ணுங்க. டேய் அறிவு,
மணி அவனை அழைத்தது அறிவரசனின் சிந்தனை ஓட்டத்திற்கு இடைஞ்சலாக இருந்தது. அறிவு, இன்ஸ்பெக்டர் உன்னை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. அறிவரசன் பதில் எதுவும் பேசாமல் அவனையே வெறித்து பார்த்தான். பிறகு எழுந்து சண்முக சுந்தரம் நின்ற இடத்திற்கு போனான். இங்க ஏன் மாமா நிக்கிறீங்க என்று அறிவரசன் கேட்டான். அறிவரசன் இப்படி கேட்டது சண்முக சுந்தரத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அறிவு இப்படி கேக்குற? உள்ள போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க வேண்டாமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏமாமா டாக்டர் கிட்ட கேக்குறீங்க? மத்த 2 பொண்ணுங்களோட ரிப்போர்ட் தான் இந்த பொண்ணுக்கும். அறிவரசன் கோபமாக இருப்பது அவனது குரலிலேயே நன்றாக தெரிந்தது. ஏன்டா அறிவு இப்படி பேசுற? அப்புறம் நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல அந்த பொண்ணுங்கள ஃபாலோ பண்ணலான்னு. யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பொண்ணு செத்து போயிட்டா. ஒருவேளை அந்த பொண்ணுங்கள நாம ஃபாலோ பண்ணி இருந்தா, இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு செத்து போயிருக்க மாட்டா. அந்த பொண்ணு செத்ததுக்கு நாம தான் காரணம். அறிவரசன் இப்படி பேசுவான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவனை எதிர்த்து பேசவும் யாராலும் முடியவில்லை. இல்ல அறிவு, நீ சொன்ன ஐடியா ரொம்ப சிக்கலானது. அதெப்படி? நீங்க யாருமே நான் சொன்ன யோசனைய ட்ரை பண்ணி பார்க்க கூட இல்ல. ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்காம எப்படி கஷ்டம்னு சொல்றீங்க? மத்தவங்க சொன்னா கூட பரவால்ல மாமா. நீங்க எனக்காக பேசுவீங்கன்னு தான் நான் நெனச்சேன். ஆனா அறிவு, பேசாதீங்க மாமா. நீங்க கூட இந்த கேஸ்ல ரொம்ப அலட்சியமா இருந்துட்டீங்க. அறிவரசன் பேசி முடித்ததும் தான், தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவனுக்கே தெரிந்தது. சிறிய வயதிலிருந்தே எதிர்த்து பேசாத மாமாவை இப்பொழுது எதிர்த்து பேச நேர்ந்து விட்டதே. முதலில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அறிவரசன் அமைதியாக இருந்தான். பிறகு, மன்னிச்சிடுங்க மாமா, தெரியாம பேசிட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போனான். சண்முக சுந்தரம் அறிவரசன் போவதையே பார்த்து கொண்டிருந்தார். அவனது நிலையை புரிந்து கொண்ட சண்முக சுந்தரம் அமைதியாக இருந்தார். அத்தியாயம் 10. ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த அறிவரசனிடம் இயலாமையும் ஆற்றாமையும் மட்டும்தான் இருந்தது. நேற்று இரவு முழுக்க தூங்காமல் அலைந்த அசதி அவனிடம் இல்லை. இப்போது அவனுக்கு இருப்பது கோபம் மட்டும்தான். அதிகாலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டு வந்திருந்த போதும் கூட அவனுக்கு குளிக்க வேண்டுமென்று எண்ணம் தோன்றவில்லை. நேராக தனது அறைக்குள் நுழைந்தான். ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் அவசர அவசரமாக கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த ரேணுகா அறிவரசன் சோர்ந்து போவதை பார்த்தாள். அவளுக்கு என்னமோ போல இருந்தது. அறைக்குள் நுழைந்த அவன் கோபத்தில் பீரோவில் கையை மடக்கி ஒரு குத்துவிட்டான். கை வலித்தது. ஆனால் கோபம் குறைவது போல இருந்தது. மீண்டும் ஒரு குத்துவிட்டான். எங்க வீட்டு பீரோவ ஏன் உடைக்கிறீங்க என்று கேட்டுவிட்டு ரேணுகா சிரித்தாள். அறிவரசன் அவளை திரும்பி பார்த்தான். அவன் இந்த அரட்டை பேச்சையெல்லாம் ரசிக்கக்கூடிய மனநிலைமையில் இல்லை என்பதை அவனது முகம் சொல்லியது. இவ்வளவு நேரம் இருந்த கோபம் ரேணுகாவை பார்த்ததும் துக்கமாக மாறியது. அறிவரசனின் கண்கள் கலங்கிவிட்டன. அவனது துக்கத்தை பகிர்ந்து கொள்ள, கஷ்டத்தை சொல்லி அழ, சாய்ந்து கொள்ள அவனுக்கு ஒரு உயிர் தேவைப்பட்டது. ரேணுகா அவன் அருகில் வந்து அவன் கைகளை பற்றிக் கொண்டாள். இந்த பற்றுதலின் ஆறுதல் அவனுக்கு இப்போது அதிகமாக தேவைப்பட்டது. என்னாச்சு? அவளிடம் அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் போல தோன்றியது. என்னால காயத்ரி சாகறத தடுக்க முடியல. நானும் அவ சாவுக்கு காரணமாயிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஐடியாவத்தான் யாருமே கேட்கவே இல்லையே. இல்ல ரேணுகா, நான் வேற ஏதாவது பண்ணியிருக்கணும். நானும் மத்தவங்கள போலவே இருந்துட்டேன். இனி நான் இந்த ஊர்ல இருந்து என்ன ஆகப் போகுது? நான் திரும்ப ஊருக்கு போறேன். ரேணுகா அவன் முகத்தை பார்த்தாள். முதன் முறையாக அவளது கண்களை பார்க்க முடியாமல் அறிவரசன் தலை குனிந்து கொண்டான். சரி, நீங்க ஊருக்கு போங்க. ஆனா நீங்க ஊருக்கு போறதுனால எதுவுமே மாறிட போறது இல்ல. அப்படியே நீங்க ஊருக்கு போனாலும் உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க. அறிவரசனால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்போ நீங்க கோவத்துல இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த கொலைகாரன கண்டுபிடிப்பீங்க. அவளிடம் பேசியது அவன் மனதுக்கு அவ்வளவு ஆறுதலாக இருந்தது. தொண்டையை அடைத்த துக்கம் காணாமல் போனது. மனம் கொஞ்சம் தெளிவானது. பழைய உற்சாகம் அவனிடம் வந்தது. சரி, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. அதனால நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகல. உங்க கூடவே இருக்க போறேன். அதெல்லாம் வேண்டாம். நீ காலேஜுக்கு போ. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவளது கைப்பிடியை இன்னமும் நெருக்கமாக்கினான். அவள் அவனது பிடியிலிருந்து விலகி சிரித்துக்கொண்டே அவனிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டாள். அவள் அவனை விட்டு போய்விட்டாள். மதிய சாப்பாட்டிற்கு சாயங்காலம்தான் சண்முக சுந்தரம் வந்தார்.
போஸ்ட்மார்ட்டம் முடிந்து சடலத்தை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு இன்னும் பல கடமைகளை முடித்துக் கொண்டு வருவதற்கு சண்முக சுந்தரத்திற்கு நேரம் பிடித்து விட்டது. சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்க சண்முக சுந்தரம் தனது அறைக்கு போனார். அறிவரசன் தயங்கி தயங்கி அவர் அறைக்கு போனான். அறிவரசன் மௌனமாக நிற்பதை பார்த்துவிட்டு, "ஏண்டா அறிவு, ஏதாவது சொல்லணுமா?" என்று கேட்டார். "மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. கோவத்துல நான் தெரியாம பேசிட்டேன்." "டேய் அறிவு, என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ இந்த அளவுக்கு கோபப்படுறேன்னா, இந்த கேஸ்ல நீ எவ்ளோ அக்கறையா இருந்திருப்ப. எதிர்காலத்துல நீ என்ன விட நல்ல போலீஸ்காரனா இருப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு." சண்முக சுந்தரம் இப்படி பேசியதும் தான் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு சண்முக சுந்தரத்துடன் அறிவரசனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். மணி இரவு 7. மின்மினி பூக்கள் போல ஸ்டேஷன் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. இன்று சண்முக சுந்தரம் நைட் டியூட்டிக்கு போவதால் வீட்டிலிருந்து இரவு சாப்பாடு எடுத்து வர மணியை அனுப்பி வைத்தார். வழக்கமான அலுவல்களை பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஒரு போலீஸ் ஜீப் அந்த ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றது. ஜீப்பில் இருந்து இறங்கி K4 ஸ்டேஷன் எஸ்ஐ தனபால் உள்ளே வந்தார். "வாங்க தனபால், எப்படி இருக்கிறீங்க?" என்று சண்முக சுந்தரம் அவரை வரவேற்றார். "ம் ம், ஏதோ இருக்கேன்" என்று சொல்லிக்கொண்டே தனபால் நாற்காலியில் அமர்ந்தார். தனபால் சண்முக சுந்தரத்திற்கு அருகே நின்று கொண்டிருந்த அறிவரசனை பார்த்தார். அவன் அவருக்கருகே நின்று கொண்டு ஏதோ ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தான். "என்ன இந்த பக்கம்?" என்று சண்முக சுந்தரம் கேட்டார். "பாரதி நகர்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன்." "பாரதி நகரா? எங்க ஏரியா லிமிட் ஆச்சு அது?" "ஏரியா உங்க லிமிட் தான். ஆனா அந்த ஏரியாவுல இருக்கிற ஆளு எங்க லிமிட்ல வர இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு." தனபாலின் குரலில் விரக்தி தான் அதிகமாக இருந்தது. "யாரு?" "முத்துகிருஷ்ணன் அப்படின்னு வயசான ஆளு. யாரோ ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டான்." முத்துகிருஷ்ணன் என்று தனபால் சொன்னதும் அறிவரசன் அவரை பார்த்தான். இந்த பெயரை எங்கேயோ கேட்டது போல இருந்தது அவனுக்கு. அவனது மூளையில் ஒரு பொறி தட்டியது. "சரி, இப்ப கேஸ் எப்படி இருக்கு?" "என்ன பண்றதுன்னே தெரியல. முத்துகிருஷ்ணனுக்கு ஒரே பொண்ணு. இப்போதான் அந்த பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சுட்டு தான் வரேன்." அறிவரசன் தனபால் பேசுவதை கூர்ந்து கவனித்தான். தனபாலும் அறிவரசனை பார்த்தார். அவர் அறிவரசனை தெரிந்து கொண்டார். "என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? நீங்களும் மணியும் கூட அன்னைக்கு வந்தீங்களே, அன்னைக்கு தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு." தனபால் சொன்னதை கேட்டதும் உடனே அறிவரசன் தனது பையில் வைத்திருந்த பேப்பரை எடுத்து பார்த்தான். "மாமா!" என்று தன்னையும் அறியாமல் அறிவரசன் கத்திவிட்டான். "என்ன ஆச்சு அறிவு?" "மாமா, அந்த 15 பேர்ல வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா பேரு முத்துகிருஷ்ணன்." "சார், முத்துகிருஷ்ணனோட பொண்ணு பேர் என்ன?" "நித்யா" என்றார் தனபால். மறுபடியும் பேப்பரை உற்று பார்த்தான். முத்துகிருஷ்ணனின் மகள் பெயர் நித்யா என்று இருந்தது. அறிவரசனுக்கு ஒவ்வொன்றாக புரிய ஆரம்பித்தது. "மாமா, அன்னைக்கு முத்துகிருஷ்ணன் எதேச்சையா நடந்த ஆக்சிடென்ட்ல சாகல. அந்த கொலைகாரன் தான் அவரை பிளான் பண்ணி கொன்னிருக்கான்." "முத்துகிருஷ்ணன அவன் ஏன் கொல்லணும்?" "மாமா, முத்துகிருஷ்ணனோட ஒரே பொண்ணு நித்யா கல்யாணமாகி வெளிநாட்டுக்கு போயிட்டா. அந்த பொண்ணை இங்க வர வைக்கணும்னு தான் அந்த கொலைகாரன் அவ அப்பாவை கொலை பண்ணியிருக்கான்." "என்ன, இந்த தம்பி என்னென்னமோ சொல்றாரு?" என்று எதுவுமே புரியாமல் தனபால் கேட்டார். "இப்ப எதுவும் பேச நேரமில்ல. உடனே நித்யா வீட்டுக்கு போகணும்." அடுத்த வினாடி போலீஸ் ஜீப் நித்யாவின் வீடு இருக்கும் பாரதி நகரை நோக்கி பறந்தது. பாரதி நகரில் நித்யாவின் வீட்டை அலைந்து திரிந்து கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படவில்லை. உடன் வந்திருந்த எஸ்ஐ தனபால் நித்யாவின் வீட்டை காண்பித்தார். அறிவரசன் அனைவரையும் விட வேகமாக போய் வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினான். கதவு திறக்கப்படவில்லை. இன்னமும் 2 முறை அழுத்தி பார்த்துவிட்டு கதவை உடைக்க அறிவரசன் தயாரானான். ஆனால் அதற்குள் கதவு திறந்து கொண்டது. யாரோ ஒருவன் வெளியே வந்தான். "நித்யா எங்க?" என்று அறிவரசன் அவனிடம் கேட்டான். "நீங்க யாரு?" என்று கேட்ட பின்புதான் சுற்றி இருக்கும் போலீஸ்காரர்களை அவன் பார்த்தான். "ம், கூப்பிடுங்க." அறிவரசன் அவசரப்படுத்தினான். அவன் உள்ளே திரும்பி அழைத்தான். 2 நொடிகளுக்கு பிறகு ஒரு பெண் வெளியே வந்தாள். அவளை பார்த்த பிறகுதான் அறிவரசனுக்கு நிம்மதியாக இருந்தது. மெல்ல பெருமூச்சு விட்டான். "என்ன சார் வேணும்?" என்று அந்த பெண் கேட்டாள். அறிவரசன் அவளிடம் பேசாமல் திரும்பி சண்முக சுந்தரத்திடம் சொன்னான். "மாமா, இவங்கள பத்திரமா பாத்துக்கணும். இவங்க வீட்டுக்கு காவல் போடுங்க" என்றான் அறிவரசன். அறிவரசன் இந்த பரபரப்பில் மணி அங்கு வந்ததை கவனிக்கவில்லை. ஏதோ ஒரு சைக்கிளில் வந்து இறங்கிய மணி இரைக்க இரைக்க ஏதோ சொன்னான். அவன் சொன்னது யாருக்குமே புரியவில்லை.
அறிவரசன் அவன் அருகே போய் என்னவென்று கேட்டான். டே அறிவு, ரேணுகாவ காணோம், இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. அறிவரசன் இப்போதுதான் உண்மையாக அதிர்ந்து போனான். அவன் கீழே விழுந்து விடாமல் இருக்க மணியின் தோள்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். அத்தியாயம் 11. பௌர்ணமி நிலவு வானில் பொழிந்து கொண்டிருந்தது. தார் சாலையில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த வாடிய இலைகளின் தூக்கத்தை கலைத்துக்கொண்டு அந்த போலீஸ் ஜீப்கள் பாய்ந்து சென்றன. வீட்டிற்கு இரவு சாப்பாடு எடுத்து போக வந்திருந்த மணி மீனாட்சியின் பதட்டத்தையும் ரேணுகாவின் தம்பி சூர்யாவின் அழுகையையும் பார்த்து விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். முதலில் சாதாரண விஷயமாக மணிக்கு தோன்றினாலும் இப்போது உள்ள சூழ்நிலையை நினைத்து பார்த்து விஷயத்தின் தன்மையை புரிந்து கொண்டான். மணி தாமதிக்காமல் அறிவரசனிடம் வந்து விஷயத்தை சொன்னான். மணி சொன்னதை அறிவரசனால் நம்பவே முடியவில்லை. ஆனால் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது அவனால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டு மீனாட்சி அழுது கொண்டிருந்தார். அவரின் முகம் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் அவரை தேற்றிக் கொண்டிருந்தார்கள். தனது அக்காவை நினைத்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த சூர்யா ஓடி வந்து சண்முக சுந்தரத்தை கட்டிக்கொண்டான். அறிவரசன் பொறுமையாக அத்தையிடம் விசாரித்தான். என்ன ஆச்சு அத்தை? மீனாட்சி பதில் பேசவில்லை. அழுது கொண்டே இருந்தார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த சண்முக சுந்தரத்திற்கு இன்னமும் கோபம் தலைக்கேறியது. இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று கோபத்தில் சண்முக சுந்தரம் கத்தினார். ரேணுகாவை இன்னமும் காணோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சு. மீனாட்சி திக்கு திணறி சொல்லி முடித்தார். சண்முக சுந்தரம் கையில் கட்டியிருந்த கைக்கடிகாரத்தை பார்த்தார். சிறிய முள் 8ஐ தொட்டு கொண்டிருந்தது. பெரிய முள் 12ஐ தொட்டுவிடும் முயற்சியில் இருந்தது. சண்முக சுந்தரத்திற்கு என்னவோ போல இருந்தது. அவருடைய மனதை எஸ்ஐ தனபால் புரிந்து கொண்டார். தனது வேலைகளை எல்லாம் மறந்துவிட்டார் எஸ்ஐ தனபால். சார், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு எங்க போயிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு ஒன்னும் ஆகியிருக்காது என்று கூறிவிட்டு அங்கிருந்த மற்ற போலீஸ்காரர்களுடன் தேடுதல் வேட்டையில் இறங்கினார். சத்யமூர்த்தி கூட ரேணுகாவை தேடுவதற்கு போனார். எந்த விஷயத்திலும் அதிர்ந்து போகாத சண்முக சுந்தரம் கூட ரேணுகா காணாமல் போன விஷயத்தை கேட்டு தன் நிதானத்தை இழந்து விட்டார். அறிவரசன் அவருக்கு ஆறுதல் கூற முயற்சித்தான். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. ரேணுகா இங்கதான் பக்கத்துல போயிருப்பா. அதான் மத்தவங்க எல்லாம் தேட போயிருக்காங்களே. அறிவரசனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உண்மையில் அறிவரசனே கலங்கித்தான் போயிருந்தான். அவனுக்கே யாராவது ஆறுதல் கூற வேண்டும் என்கிற நிலையில்தான் அவன் இருக்கிறான். அறிவு, சண்முக சுந்தரம் அவனை அழைத்தார். அவரது கண்கள் கலங்கி போயிருந்தது. அறிவு, ரேணுகா எப்பவுமே காலேஜ் விட்டா உடனே வீட்டுக்கு வந்துடுவா. என்னைக்குமே லேட்டா வந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு மட்டும் ஒருவேளை சண்முக சுந்தரம் என்ன சொல்ல வருகிறார் என்பது அறிவரசனுக்கு புரிந்தது. மாமா, அப்படியெல்லாம் நடந்திருக்காது. ஒருவேளை அந்த கொலகாரன் ரேணுகாவை கடத்தி இருப்பானோ? மாமா, இல்ல அறிவு. அந்த கொலகாரன் நம்மள பயமுறுத்தணும்னு ரேணுகாவை கடத்தி இருப்பானோ? அப்படி கடத்தி இருந்தா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரேணுகாவை கண்டுபிடிக்கணும். இல்லனா ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? மத்த பொண்ணுங்க எல்லாம் கடத்தப்பட்ட மறுநாளே பிணமா கிடைச்சாங்க. அப்போ ரேணுகாவும் நாளைக்கு காலையில மாமா, அது மாதிரி எல்லாம் நடக்காது. ஏன் உயிரை கொடுத்தாவது ரேணுகாவை காப்பாத்துவேன். நீங்க உள்ள போங்க. ரேணுகாவுக்கு ஒண்ணும் ஆகாது. சண்முக சுந்தரத்தை சூர்யா உள்ளே கூட்டிக் கொண்டு சென்றான். இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த மணி அறிவரசன் பக்கம் வந்தான். அறிவு, வாடா போகலாம். எங்கடா? அறிவரசன் குரலில் அழுகை ஒளிந்திருந்தது. டேய், ரேணுகாவை தேட. எங்கடா போய் தேடுறது? அறிவரசன் வாசல் படிக்கட்டில் உட்கார்ந்து விட்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வெளியே வர காத்து கொண்டிருந்தது. மணிக்கு இவ்வளவு நேரம் அறிவரசன் பேசியதை கேட்டு உற்சாகம் பிறந்திருந்தது. ஆனால் அறிவரசன் இப்பொழுது இப்படி பேசுவான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ அறிவு, நீ ஏன் இப்படி பேசுறியே? இவ்ளோ நேரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியே. அது மாமாவ சமாதானப்படுத்த சொன்னது. உண்மையிலேயே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அறிவரசன் தனது கண்களை துடைத்துக் கொண்டான். டே அறிவு, நீ இப்படி சொல்லலாமா? இதெல்லாம் அந்த கொலைகாரன் வேலையாத்தான் இருக்கும். அவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா அவனுக்கு அந்த 15 பொண்ணுங்களுக்கு கூட சம்பந்தம் இருக்கு. இந்த 15 பொண்ணுங்கள தாண்டி வேற யாருக்குடா இந்த விஷயத்துல இருக்காங்க? என்று சொல்லிவிட்டு தனது கையில் வைத்திருந்த பேப்பரை அறிவரசன் முன்பு மணி காண்பித்தான். முதலில் அறிவரசனின் பார்வை அந்த பேப்பரில் விழவே இல்லை. முகத்துக்கு நேராக இருந்த பேப்பரை கோபத்தோடு பிடுங்கி கீழே போட்டான்.
பேப்பர் கீழே விழுந்த பிறகுதான் அவன் சிந்தனை இருளிலிருந்து மேலே வந்தது. கீழே விழுந்த பேப்பரை கையில் எடுத்தான். பல முறை அந்த பேப்பரை பார்த்தாலும் இப்போது புதிதாக அறிவரசனுக்கு ஒரு விஷயம் தோன்றியது. சில நொடிகள் அவன் மூளை ஒன்றை சிந்தித்து பார்த்தது. தான் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்துள்ளோம் என்று மனதில் சொல்லிக்கொண்டே எழுந்தான். தொலைந்து போயிருந்த பழைய உத்வேகம் அவனிடம் மீண்டும் வந்தது. மணி, வாடா. எங்கடா? ஒன்றும் புரியாமல் மணி கேட்டான். பேசுறதுக்கு நேரமில்ல. ஜீப்பை எடு. இருவரும் ஜீப்பில் உட்கார்ந்து கொண்டதும் மணி வண்டியை இயக்கினான். நித்யா வீட்டிலிருந்து வெளியே வந்த அறிவரசன் அடுத்து நடக்கப் போகிறவற்றை மணியிடம் சொன்னான். மணி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சீக்கிரமா மாமா கிட்ட சொல்லி எல்லாரையும் அங்க வர சொல்லிடு. நீ தனியா போறது நல்லதில்ல அறிவு. இப்ப அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் ரேணுகாவுக்கு தான் ஆபத்து. நீ சீக்கிரமா போ. மணி சூழ்நிலையை புரிந்து கொண்டு வேகமாக அங்கிருந்து போனான். போலீஸ் ஜீப்பில் மணி போய்விட்டதால் இப்பொழுது அறிவரசனுக்கு ஓடுவதை தவிர வேறு வழியே இல்லை. அறிவரசன் வேகமாக ஓடி அந்த வீதியை கடந்து இடது பக்கமாக திரும்பி முன்பை விட அதீத வேகத்தில் ஓடினான். அத்தியாயம் 12. இருள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அறிவரசன் அந்த இருள் அரசனை கிழித்துக் கொண்டு சாலையில் வேகமாக ஓடினான். சாலைகளை எல்லாம் கடந்து அந்த சிவன் கோவிலுக்கு வருவதற்குள் நடை சாத்தப்பட்டிருந்தது. கோவிலுக்குள் நுழைய வேறு வழி இருக்கிறதா என்று கோயில் முழுக்க சுற்றி பார்த்தான். கோவிலின் கிழக்கு பக்க சுற்றுச்சுவரை ஒட்டி வளர்ந்திருந்த அரச மரத்தின் கிளைகள் கோவிலுக்குள் விரிந்து சென்றன. அறிவரசன் கைகளில் சிறிது மண்ணை எடுத்து தேய்த்து கொண்டு அரச மரத்தில் ஏறினான். கோவில் மதில் சுவற்றை தாண்டிச் சென்ற கிளைக்கு தாவினான். கீழே இறங்க எந்த பிடிப்பும் கிடைக்காததால் கிளையில் இருந்து கீழே குதித்தான். குதித்த வேகத்தில் அவனது முழங்காலில் அடிபட்டு ரத்தம் கசிந்தது. வலியை பொறுத்து கொண்டு அங்கிருந்து எழுந்து வலது பக்கத்து வழியாக பிரகாரத்திற்கு ஓடினான். கோவிலில் மின்சார வசதி கிடையாது. ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்குகளின் உதவியுடன் எப்படியோ தட்டு தடுமாறி நந்தி மண்டபத்தருகே வந்துவிட்டான். நந்தி மண்டபத்தை ஒட்டி இரும்பு கம்பிகள் வைத்து மறைக்கப்பட்டிருந்த சுரங்கப்பாதையை நோக்கி அவன் நடந்தான். நந்தி மண்டபத்தை சிறிது கடந்து வந்ததும் வெளிச்சமே இல்லை. எங்கு பார்த்தாலும் இருள் மட்டுமே எஞ்சி இருந்தது. அந்த இருளில் நடக்க முயன்ற அறிவரசன் ஒரு தூணில் முட்டிக்கொண்டான். அவனுக்கு சில நொடிகள் ஒன்றுமே புரியவில்லை. கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது. ஆனால் நல்ல வேளையாக பௌர்ணமி நிலவு அவனுக்கு வழிகாட்டியது. சுரங்கப்பாதைக்கு செல்ல ஏதாவது வழி இருக்கிறதா என்று இரும்பு கம்பிகளை ஆராய்ந்து பார்த்தான். இரும்பு கம்பிகள் சுரங்கப்பாதைக்குள் யாரையும் அனுமதிக்காமல் ஒரு கவசம் போல இருந்தது. இருந்தாலும் அறிவரசன் தன் கண்களை கூர்மையாக்கி கொண்டு பார்த்தான். ஒரு பக்கத்தில் இருந்த இரும்பு கம்பிகள் சிறிது வளைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் நுழையக்கூடிய அளவுக்கு இரும்பு கம்பிகள் வளைக்கப்பட்டிருந்தது. அறிவரசன் அந்த பக்கமாக சென்று இரும்பு கம்பியின் வளைவில் நுழைந்தான். அறிவரசனுக்கு துணையாக நிலா வெளிச்சம் கூட உள்ளே வரவில்லை. இருளில் எங்கே நடப்பதென்று அவனுக்கு தெரியவில்லை. மனதை நிலைப்படுத்திக் கொண்டு முதலடியை எடுத்து வைத்தான். இரண்டாவது அடியை எடுத்து வைத்து மூன்றாவது அடி வைப்பதற்கு முன் அவன் தடுமாறினான். ஆனால் அறிவரசன் உடனே சுதாரித்துக் கொண்டான். சுரங்கப்பாதையின் படிக்கட்டில் தான் நிற்பதை உணர்ந்து கொண்டான். சுரங்கப்பாதையின் படிக்கட்டுகள் எங்கே போகிறது என்பது அவனுக்கு தெரியாது. சுரங்கப்பாதையின் உள்ளே செல்ல செல்ல அவனுக்கு மூச்சு திணறி வியர்க்கத் தொடங்கியது. அவன் கால்களை கவனமாக எடுத்து வைத்தான். சில படிகளை கடந்து சமதரையில் வந்து நின்றான். இப்பொழுது எந்த பக்கம் போவது? இந்த கேள்விக்கான பதிலை இடது பக்கமாக வந்து கொண்டிருந்த வெளிச்சம் அவனுக்கு சொல்லியது. அறிவரசன் இடது பக்கத்திலிருந்து கசிந்து வந்து கொண்டிருந்த ஒளியை தொடர்ந்து போனான். அவன் செல்ல செல்ல வெளிச்சம் அதிகரித்து கொண்டே வந்தது. கடைசியில் அறிவரசன் ஒரு மரக்கதவருகே போய் நின்றான். மரக்கதவை திறக்க முயற்சித்தான். கதவு உள்பக்கமாக சாத்தப்பட்டிருந்தது. ஆனால் பழைய கதவு என்பதால் தனது முழு பலத்தையும் பிரயோகித்து கதவை திறந்தான். பழைய நாதங்கி கீறிட்டு சத்தத்துடன் வழிவிட்டது. அறிவரசன் உள்ளே நுழைந்தான். சுரங்கப்பாதைக்குள் இப்படி ஒரு அறையா என்று அறிவரசன் நினைத்தான். பாழடைந்து போன அந்த அறை முழுவதும் பழைய உடைந்து போன சிலைகள், சிலைகளுக்கு அணிவிக்கப்படும் ஆடைகள், கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. தரை நல்ல ஈரப்பதமாக இருந்தது. மேலும் தரை முழுக்க விபூதியும் குங்குமமும் இறைந்து கிடந்தது. அந்த அறையில் நன்றாக காற்றோட்டம் கூட இருந்தது. இதையெல்லாம் விட அறிவரசனுக்கு ஆச்சரியத்தை தந்தது அந்த அறையில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பதுதான். யாருக்கும் தெரியாமல் இந்த அறையில் பல நாட்களாக மனித நடமாட்டம் இருப்பது அறிவரசனுக்கு தெரிந்தது. இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க இது நேரமல்ல என்பது அறிவரசனுக்கு தெரியும்.
அவன் கண்கள் ரேணுகாவை தேடியது. அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே சில அடிகளை எடுத்து வைத்தான். டேய், இங்க வாடா என்று ஒரு குரல் ஒலித்தது. அறிவரசன் குரல் வந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அங்கு ரேணுகா ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டிருந்த நிலையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தாள். அவள் பேச முடியாத அளவுக்கு வாயில் ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. அறிவரசனை பார்த்ததும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கசிய ஆரம்பித்தது. வாய்விட்டு அழ முடியாத நிலைமையில் அவள் இருந்தாள். ரேணுகாவின் கழுத்துக்கருகே ஒரு கத்தியை பிடித்துக்கொண்டு ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. முகத்தை மறைக்கும் நோக்கத்தில் ஒரு முகமூடி அணிந்து கொண்டிருந்தது அந்த உருவம். அறிவரசன் அந்த உருவத்தை பார்த்தான். அந்த உருவம் முகமூடி அணிந்திருந்தாலும் அவனை பார்த்து சிரிப்பது முகமூடியின் அசைவிலிருந்து நன்றாக அறிவரசனுக்கு தெரிந்தது. டேய், வாடா, உன்னோட சாவ நீயே தேடி வந்திருக்கிற என்றது அந்த உருவம். அறிவரசன் எதுவுமே பேசவில்லை. அந்த உருவம்தான் தொடர்ந்து பேசியது. சரி, சொல்லு. உன்ன முதல்ல கொல்லட்டுமா? இல்ல உன்னோட காதலிய முதல்ல கொல்லட்டுமா? அறிவரசன் பதில் பேசவில்லை. அவனுடைய பார்வையெல்லாம் ரேணுகாவின் கழுத்திற்கு அருகே இருந்த கத்தியின் மீதுதான் இருந்தது. சரி, உன்னோட காதலி சாகிறத பார்த்துட்டு நீ சாவு என்று சொல்லிவிட்டு அந்த உருவம் கத்தியை ரேணுகாவின் கழுத்தை குறிவைத்து ஓங்கியது. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்று அறிவரசன் கத்தினான். ஓங்கிய கத்தி அப்படியே நின்று போய்விட்டது. அந்த உருவம் அறிவரசனை திரும்பி பார்த்தது. என்ன, ஆச்சரியமா இருக்கா? முகமூடி அணிந்த உருவம் சந்தேக கண்ணோடு அறிவரசனை பார்த்தது. என்னடா, என்கிட்ட இருந்தே வாக்குமூலம் வாங்குறியா? நீ இன்னும் போலீஸ் ஆகல. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் போலீஸ்காரன் இல்ல. அதே மாதிரி நீயும் பெரிய புத்திசாலி இல்ல. நித்யா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்பொழுது அந்த உருவம் ஆச்சரியத்தோடு அறிவரசனை பார்த்தது. போதும், ஆட்டம் முடிஞ்சிடுச்சு என்ற அறிவரசன் அந்த உருவத்தின் பெயரை சொன்னான். அந்த உருவம் தனது முகமூடியை கழட்டியது. இறுதி அத்தியாயம் 13. அறிவரசன் சொன்னது அந்த உருவத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. அதைவிட கூடுதலான ஆச்சரியம் அறிவரசன் தனது பெயரை சொன்னதுதான். அறிவரசன் தனது பெயரை சொன்னதும் அந்த உருவம் தனது முகமூடியை கழட்டியது. முகமூடியை கழட்டிய நட்ராஜ் அறிவரசனை பார்த்து சிரித்தான். பரவாயில்லையே, சின்ன பையன்னு நினைச்சேன், ஆனா என்ன கண்டுபிடிச்சிட்டியே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் நட்ராஜ் சிரித்தான். நட்ராஜ் தான் கொலைகாரன் என்பது உண்மையிலேயே அறிவரசனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அறிவரசனுக்கு முதலில் சந்தேகம் ஏற்பட்டதும் நித்யாவின் வீட்டுக்கு போனான். மணியும் அறிவரசனும் ஜீப்பிலிருந்து இறங்கி நித்யா வீட்டிற்குள் நுழைந்தார்கள். கதவு தட்டப்படும் ஓசையை கேட்டு நித்யா வந்து கதவை திறந்தாள். அறிவரசனும் மணியும் வீட்டிற்குள் போனார்கள். நித்யாவுக்கும் அவள் கணவனுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள ஏன் திரும்ப வந்திருக்கிறீங்க என்று நித்யாவும் அவள் கணவனும் கேட்டார்கள். அறிவரசன் தனது கையில் வைத்திருந்த பேப்பரை நித்யாவின் முகத்திற்கு நேரே காண்பித்து கேட்டான். நீங்களும் நட்ராஜ் தங்கச்சி தேன்மொழியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா என்றாள் நித்யா. அப்போ எம்எஸ்சி படிச்ச 15 பொண்ணுங்கள்ல தேன்மொழிங்கிற பேரே இல்லையே என்று அறிவரசன் கேட்டான். சார், நானும் தேன்மொழியும் பிஎஸ்சி வரைக்கும் ஒன்னா படிச்சோம். என்னது, பிஎஸ்சியா? ஆமா சார். நான், தேன்மொழி, சந்தியா, பூங்கொடி, காயத்ரி எல்லாம் கேவிஆர் உமன்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி வரைக்கும் ஒன்னா படிச்சோம். ஆனா தேன்மொழி எம்எஸ்சி படிக்கல. நாங்க 4 பேர் தான் படிச்சோம். நாங்க 5 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அறிவரசனுக்கு அப்பொழுதுதான் ஒவ்வொரு விஷயமாக புரிய ஆரம்பித்தது. எப்பொழுது நடராஜ் தானாகவே வந்து அறிவரசனிடம் பேசினானோ அப்பொழுதே அறிவரசன் அவன் மீது சந்தேகம் கொண்டான். அந்த சந்தேகம் சிறிது நேரத்திற்கு முன்பு, அதாவது மணி அந்த பேப்பரை காண்பித்ததும் உறுதியானது. மணி அந்த பேப்பரை அறிவரசன் முன்பு காண்பித்த போதுதான் ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடித்தான். அன்றைக்கு கோவிலில் நடராஜ் வந்து பேசிய போது தன்னுடைய தங்கச்சி தேன்மொழியும் இறந்து போன சந்தியா மற்றும் பூங்கொடி ஆகிய மூவரும் ஒன்றாக படித்தவர்கள் என்று சொன்னது அறிவரசனின் ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் அந்த பேப்பரில் இருந்த 15 பேர்களில் தேன்மொழியின் பெயர் இல்லாதது அவனது சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள நித்யா வீட்டுக்கு வந்த அறிவரசனுக்கு அவள் புது கதையை சொன்னாள். ஏன் சார் கேக்குறீங்க என்று நித்யா கேட்டாள். சொல்றேன். இப்போ தேன்மொழி எங்க? சார், தேன்மொழி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன், நீங்க தேன்மொழி கூட பேசுறது இல்லையா? சார், அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்று அறிவரசன் அவசரப்படுத்தினான். சார், தேன்மொழி சுரேஷ்னு ஒரு பையனை காதலிச்சா.
ஆனா இந்த காதல் விஷயம் தேன்மொழி வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. அதனால 2 பேரும் ஓடி போக நெனச்சாங்க. நான், சந்தியா, பூங்கொடி, காயத்ரி 4 பேரும் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுனோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல 1 வாரம் அவள தங்க வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. இவ்வளவுதான் நடந்ததா? என்று மணி கேட்டான். இல்ல சார். தேன்மொழி ஓடிப்போன விஷயம் தெரிஞ்சு, அவளோட அம்மா, அப்பா 2 பேரும் வந்து எங்ககிட்ட அவ போன இடத்த கேட்டாங்க. ஆனா, நாங்க 4 பேரும் அவ இருந்த இடத்த சொல்லவே இல்ல. தேன்மொழியோட அம்மா, அப்பா 2 பேரும் சமாதானம் ஆகிடுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா, அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் கழிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அறிவரசன் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று எண்ணி பார்த்தான். அந்த பெண்களின் கொலை பின்னணியை கண்டுபிடிக்க நினைத்த அவன் எம்எஸ்சி படித்த பெண்களை மட்டுமே விசாரிக்க நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்பொழுதுதான் புரிந்தது. ஆனால் அறிவரசன் அதை பற்றி யோசிக்காமல் மணியிடம் விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டுத்தான் அங்கிருந்து சிவன் கோவிலுக்கு வந்தான். இந்த விஷயத்தையெல்லாம் கேட்ட நட்ராஜ் அறிவரசனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். ஏண்டா, நீ என்ன சைக்கோவா? உன் தங்கச்சி ஓடி போயிட்டா. அவ போன இடத்த சொல்லாததுனால உங்க அம்மா, அப்பா அவசரப்பட்டு செத்து போயிட்டாங்க. அதுக்காக இந்த பொண்ணுங்களை எல்லாம் கொலை பண்ணுவியா? நட்ராஜ் பதில் பேசவில்லை. அறிவரசனை அவன் முறைத்து பார்த்தான். இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறியா? கொலை செய்யப்பட்ட 3 பொண்ணுங்களோட டெட் பாடி மேல அடிச்ச வாசனை என்னன்னு உனக்கு தெரியுமா? விபூதி வாசனை. டெட் பாடி மேல எப்போ விபூதி வாசனை வந்துச்சோ, அப்பவே இந்த கொலையெல்லாம் ஏதோ ஒரு கோவில் இடத்துல தான் நடக்குதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எப்போ உன் மேல சந்தேகம் வந்ததோ, அப்பவே நீ வேலை செய்யற இந்த கோவில் மேலயும், யாரும் உள்ள நுழையாத இந்த சுரங்கப்பாதை மேலயும் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நட்ராஜ் பதில் பேசவில்லை. அவன் கையில் வைத்திருந்த கத்தியை கொஞ்சம் கீழே தளர்த்தினான். ஏண்டா, உன்னோட தங்கச்சி விருப்பப்பட்டவன் கூட ஓடி போனதுக்கு அந்த பொண்ணுங்கள கொலை செய்வியா? நட்ராஜ் கையை நீட்டி நிறுத்து என்பது போல சொன்னான். ஓ, அந்த நித்யா இப்படித்தான் சொன்னாளா? இந்த விஷயத்துக்காகலாம் யாராவது கொடூரமா கொலை பண்ணுவாங்களா மிஸ்டர் அறிவரசன்? என்று நட்ராஜ் கேட்டான். அந்த சுரேஷ் தப்பான பையன்னு என் தங்கச்சி கிட்ட சொன்னேன். அவ கேட்கவே இல்ல. அவனத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சா. ஒரு நாள் அவனோட போயிட்டா. சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு தான் நானும் என் அம்மா அப்பாவும் நினைச்சோம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? நட்டராஜுடைய கண்கள் கலங்கி போயிருந்தது. எச்சிலை விழுங்கிவிட்டு பேசத் தொடங்கினான். அந்த சுரேஷ் என் தங்கச்சிய உண்மையா காதலிக்கல. என் தங்கச்சி எடுத்துக்கிட்டு போன நகையெல்லாம் அந்த சுரேஷ் எடுத்துக்கிட்டு என் தங்கச்சிய அவன் சொல்ல முடியாமல் தவித்தான். என் தங்கச்சிய கொல்கத்தாவுல இருக்கிற ஒரு விபச்சார விடுதியில வித்துட்டு போயிட்டான். கொல்கத்தாவுல இருந்த என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த விஷயத்த சொன்னதும், நான் எப்படியாவது என் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு வரலான்னு கொல்கத்தாவுக்கு போனேன். ஆனா, அந்த இடத்துல என் தங்கச்சி இல்ல. எங்க போனான்னே தெரியல. ஒரு பைத்தியக்காரன் மாதிரி கொல்கத்தா முழுக்க அலைஞ்சேன். ஆனா, என் தங்கச்சிய கண்டுபிடிக்கவே முடியல. இந்த விஷயம் என் அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் தெரிஞ்சு போயி 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்று சொன்ன நடராஜுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. அறிவரசன் அவன் அடுத்தது என்ன சொல்லப் போகிறான் என்று காத்துக் கொண்டிருந்தான். நட்ராஜ் கண்களை துடைத்துக் கொண்டு பேசினான். நான் யோசிச்சேன். ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தேன். இதுக்கெல்லாம் முதல் காரணம் யாரு? அந்த சுரேஷ். அவன் எங்க இருக்கான்னுலாம் எனக்கு தெரியாது. 2வது காரணம் அந்த 4 பொண்ணுங்க. ஒருவேளை அன்னைக்கு அந்த பொண்ணுங்க என் தங்கச்சி போன இடத்த சொல்லியிருந்தா, என் தங்கச்சிய நான் அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி இருப்பேன். என் அம்மா, அப்பா அந்த பொண்ணுங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டாங்க. ஆனா அப்ப கூட அந்த பொண்ணுங்க உண்மைய சொல்லவே இல்ல. என் அம்மா, அப்பா செத்ததுக்கும், என் தங்கச்சி ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும், அந்த பொண்ணுங்க தான் காரணங்கிற நினைப்பு என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. என் தங்கச்சி வாழ்க்கைய நாசமா போனதையும், அந்த பொண்ணுங்க நல்லா இருக்கிறதையும் என்னால தாங்கிக்கவே முடியல. எத்தனையோ நாள் என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால முடியவே இல்ல. கடைசில அந்த 4 பொண்ணுங்களையும் கொலை பண்ண முடிவு பண்ணுனேன். பொறுமையா திட்டம் போட்டு ஒவ்வொரு பொண்ணையும் கொலை பண்ணுனேன். என் அம்மா, அப்பா கேட்ட உண்மைய சொல்லாத அந்த பொண்ணுங்களோட நாக்க வெட்டி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுனேன். அந்த நாக்கு தானே அன்னைக்கு பொய் சொல்லுச்சு. அதான் நாக்க வெட்டினேன். நான் எப்படி என் குடும்பத்த இழந்து கஷ்டப்படுறேனோ, அதே மாதிரி அந்த பொண்ணுங்கள இழந்து அவங்களோட குடும்பமும் கஷ்டப்படணும்னு நெனச்சேன். எல்லாம் நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்பத்தான் நீ வந்த. உன்ன குழப்பணும்னு தான் அந்த திவாகர் மேல பழிய போட்டேன். ஆனா நீ ரொம்ப தெளிவா இருந்த. சரி, உன்னோட காதலிய கொன்னாதான் இங்க இருந்து போவேன்னு இவள தூக்கிட்டேன் என்று சொன்ன நட்டராஜ் ரேணுகாவை பார்த்து சிரித்தான். இப்போ அதுக்கு அவசியமே இல்ல. அதான் நீயே என்ன தேடி வந்துட்டியே. முதல்ல இவள கொல்றேன், அப்புறம் உன்ன கொல்றேன், கடைசியா வந்த நித்யாவையும் கொல்றேன் என்று சொல்லிவிட்டு நட்ராஜ் கத்தியை ஓங்கினான்.
ஏற்கனவே கொஞ்சம் தயாராக இருந்த அறிவரசன் கண நேரத்தில் கீழே கிடந்த கற்களை எடுத்து நடராஜை பார்த்து வீசினான். நடராஜுடைய கத்தி ரேணுகாவின் கழுத்தில் இறங்குவதற்குள் அந்த கற்கள் நடராஜுடைய பின்மண்டையில் போய் அடித்தது. தலையில் அடிபட்டதால் நிலை குலைந்து போன நடராஜ் தனது கையில் வைத்திருந்த கத்தியை தரையில் நழுவ விட்டான். அந்த கத்தியை குனிந்து எடுப்பதற்குள் அறிவரசன் அங்கு வந்து அவனது முகத்தில் ஒரு குத்து விட்டான். நட்ராஜ் சற்று நகர்ந்து அப்பால் விழுந்தான். அறிவரசன் அவசரமாக ரேணுகாவின் வாயில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்தான். ரேணுகா ஏதோ அவனிடம் சொல்ல வாய் எடுப்பதற்குள் நடராஜ் ஓடி வந்து அறிவரசனை தாக்கினான். அறிவரசனும் நடராஜும் கீழே விழுந்தார்கள். நடராஜ் பாய்ந்து சென்று அறிவரசன் மீது உட்கார்ந்து அவன் நெஞ்சில் பலமாக குத்துவிட்டான். அறிவரசன் அவனது கையை தடுத்து நிறுத்தி திருப்பி அவனது முகத்தில் ஒரு குத்துவிட்டான். நடராஜ் அப்பால் நகர்ந்து விழுந்தான். நடராஜுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்தது. கையை ஊன்றி எழுந்த அறிவரசன் நடராஜை பலமாக தாக்கினான். அறிவரசனுடைய தாக்குதலை தாங்க முடியாத நடராஜ் கீழே கொட்டி கிடந்த குங்குமத்தை அள்ளி அறிவரசனின் கண்களில் அடித்தான். அறிவரசனால் உடனே கண்களை திறக்க முடியவில்லை. அறிவரசன் தனது கண்களை துடைத்துக் கொண்டு பார்ப்பதற்குள் நடராஜ் அருகில் இருந்த கற்சிலையால் அறிவரசனின் தலையில் பலமாக அடித்தான். அறிவரசனுக்கு நிதானம் தப்பியது. அப்படியே கீழே சாய்ந்தான். நடராஜ் கீழே விழுந்து கிடந்த அறிவரசனை பார்த்து சிரித்தான். உன்னோட கண்ணு முன்னாடியே அவளை கொல்றேன் என்று சொன்ன நடராஜ் கீழே விழுந்து கத்தியை தேடி எடுத்தான். அறிவரசனுக்கு பார்வை மங்கியது. மயக்கம் வருவது போல இருந்தது. ஆனால் நடராஜ் கத்தியை எடுத்துக்கொண்டு ரேணுகாவை நோக்கி ஓடுவது அறிவரசனுக்கு மங்கலாக தெரிந்த அதே நேரத்தில் அவன் கையில் ஒரு வேல் தட்டுப்பட்டது. இரும்பினால் செய்யப்பட்டிருந்த அந்த வேலை எடுத்து அறிவரசன் குறிவைத்தான். அதற்குள் நடராஜ் ரேணுகாவின் அருகில் வந்துவிட்டான். நடராஜ் கத்தியை ஓங்கினான். அதே நேரத்தில் அறிவரசன் அந்த வேலை நடராஜை பார்த்து வீசினான். நடராஜுடைய கத்தி ரேணுகாவின் கழுத்தை நெருங்கிய அதே நேரத்தில் அறிவரசன் எரிந்த வேல் நடராஜுடைய முதுகை நெருங்கியது. ஆனால் அதற்குள் அறிவரசன் மயங்கிவிட்டான். மறுநாள் காலை அறிவரசன் மெல்ல கண்விழித்தான். அவனுக்கு தலை பயங்கரமாக வலித்தது. இருந்தாலும் அவனது கண்கள் ரேணுகாவை தேடியது. மாமா சண்முக சுந்தரம், அத்தை மீனாட்சி, சூர்யா, மணி என எல்லோரும் நின்று கொண்டிருந்தாலும் அவனது கண்கள் ரேணுகாவைத்தான் தேடியது. வெந்நீர் எடுத்து வர போயிருந்த ரேணுகா அறிவரசன் கண்விழித்து படுத்திருப்பதை பார்த்ததும் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். அவள் இப்படி செய்வாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. சண்முக சுந்தரம் சூழ்நிலையை புரிந்து கொண்டு வெளியே போய்விட்டார். மணியும் சூர்யாவும் கூட வெளியே போய்விட்டார்கள். ஆனால் அத்தை மீனாட்சி மட்டும் நின்று கொண்டிருந்தார். ஆனால் இதற்கு மேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்ட மீனாட்சியும் மெதுவாக வெளியே போய்விட்டார். எல்லோரும் வெளியே போனதும் ரேணுகா அவனை கட்டி கொண்டு அழுதாள். அறிவரசன் தனது நெஞ்சில் முகம் புதைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்த அவளது கரங்களை பற்றி கொண்டான். சில நிமிடங்கள் கழித்து, ஏன் ரேணுகா அழுவற? எனக்கு தான் ஒண்ணுமே ஆகலையே என்றான். ரேணுகா அவனை விட்டு விலகினாள். அறிவரசன் அவளிடம் விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டான். நடராஜ் ரேணுகாவின் கழுத்தை கத்தியால் வெட்டுவதற்குள் அறிவரசன் குறிவைத்து எரிந்த வேல் நடராஜுடைய முதுகை துளைத்து விட்டது. நடராஜ் சரிந்து கீழே விழுந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து சண்முக சுந்தரத்தையும் மற்ற போலீஸ்காரர்களையும் கூட்டிக் கொண்டு மணி வந்தான். சண்முக சுந்தரம் ரேணுகாவின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டார். பிறகு மயங்கி கிடந்த அறிவரசனை சில போலீஸ்காரர்கள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் சென்றார்கள். வேலெறிந்து நடராஜ் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் தான் நடராஜை என்கவுண்டர் செய்தார் என்றுதான் வழக்கு முடிக்கப்பட்டிருந்தது. நடராஜ் தான் கொலைக்காரன் என்பதற்கு அந்த அறையில் கிடைத்த சாட்சியங்கள் உறுதுணையாக இருந்தது. இதையெல்லாம் சொல்லி முடித்த ரேணுகா, அந்த நடராஜ் தான் கொலைகாரன்னு என்னால நம்பவே முடியல என்றாள். என்ன பண்றது? அவன் தங்கச்சி முடிவுக்கு யாரு காரணமோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் முடிவுக்கு அவனே தான் காரணம் என்றான் அறிவரசன். சரி சரி விடுங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு அவனது நெற்றியில் முத்தமிட்டு விட்டு ரேணுகா வெளியே போனாள். அறிவரசன் கண்களை மூடி தூங்க முயன்றான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவனுக்கு தேன்மொழியின் பரிதாப நிலைதான் ஞாபகத்திற்கு வந்தது. சந்தியா, பூங்குடி, காயத்ரி, தேன்மொழி, நடராஜ் ஆகியோருக்காக அவன் பிரார்த்தனை செய்து கொண்டான். எங்கிருந்தோ வீசிய தென்றல் ஜன்னல் வழியாக வந்து அவனை தழுவி கொண்டு சென்றது. ஒவ்வொரு செயலும் காரணமின்றி நிகழாது என்று அவனுக்கு தோன்றியது. இந்த ஊரும் இந்த வழக்கும் அவனது வாழ்க்கை புத்தகத்தில் முக்கிய பக்கங்களாக இடம்பெற்று விட்டன. இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.